بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن والاه إلى يوم الدين وبعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹாஜிமார்களே, ஹாஜியானிகளே, இந்த புனிதமான இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக முழு தயாரில் இருக்கும் இந்த நிலையில் அஷேக் இப்ராஹிம் அவர்கள் கூறியது மாதிரி இந்த ஹஜ்ஜி, உம்ரா, ஜியாரா இவற்றில் இடம்பெறுகின்ற சில தவறுகளை நாங்கள் இன்று அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற்று எங்களுடைய இந்த ஹஜ்ஜை, உம்ராவை, மேலும் ஜியாராவை திறம்பட செய்வதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுப்போம். இங்கே சொல்லப்படுகின்ற இந்த அம்சங்களை தவிர்த்து ஏனைய அம்சங்களும் இடம்பெறலாம். அவற்றையும் நாங்கள் தேடி அல் குர்ஆன் சுன்னாவின் அமைப்பிலே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை எடுக்கும் அதே வேளையில் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அதனை ஏற்றுக்கொள்வதற்கான பிரார்த்தனையையும் வேண்டி இந்த உரையை தொடங்குகிறேன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே 196வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான், வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமான முறையிலே நிறைவேற்றி விடுங்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிலிருந்து நான் செய்து கற்று தந்தது மாதிரி அந்த ஹஜ்ஜி கிரிகைகளை நீங்கள் எடுத்து நடவுங்கள். இது முஸ்லிமிலே பதிவான சஹீஹான ஹதீஸ். எனவே இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான கலிமாவுக்கு பிறகு தொழுகை, நோன்பு, ஜகாத் என்பவற்றுக்கு பிறகு மிக முக்கியமாக கடமைகள் இந்த இஸ்லாமிய மிக முக்கியமான அகில உலக ஒன்று கூடலான இந்த ஹஜ்ஜி வணக்கத்தை நாங்கள் நினைத்தது மாதிரி அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலர் சொல்வது மாதிரி அல்லது இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் என்ற நிலைக்கு எங்களுக்கு செய்துவிட முடியாது. ஏன், அன்று பிறந்த பாலகன் போல் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு திரும்பி வருகின்ற இந்த ஹஜ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனத்தை தவிர வேறு கூலியே கிடையாது என்கின்ற அந்த உயரிய வணக்கம், பெண்களுக்கு ஜிஹாத் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்ற அந்த வணக்கத்தை நாங்கள் சாதாரணமாக நினைத்த மாதிரி நிறைவேற்றிவிட முடியாது. எனவே இந்த தொடரிலே நாங்கள் ஹஜ்ஜி, உம்ரா, ஜியாராவில் இடம்பெறுகின்ற ஒரு 15 தலைப்பிலே அதிலே இடம்பெறுகின்ற சில தவறுகளை மாத்திரம் முடிந்த அளவு நான் உங்களுக்கு எடுத்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனை மனநிறைவோடு நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு வருகின்ற பொழுது நாங்கள் அவற்றை தட்டி கழித்துவிடக் கூடாது. அதிலே முதலாவதாக ஹஜ்ஜிக்கு முன்னால் உள்ள சில இடம்பெறுகின்ற தவறுகள், இஹ்ராமில் இடம்பெறுகின்ற தவறுகள், தல்பியாவில் இடம்பெறுகின்ற தவறுகள், ஹரத்துக்கு நுழைகின்ற பொழுது இடம்பெறுகின்ற தவறுகள், தவாஃபின் பொழுது இடம்பெறுகின்ற தவறுகள், தவாஃபின் 2 ரகாத்துகள் தொழுகின்ற நிலையில் சாய், முடிவெட்டல் அல்லது மொட்டை அடித்தல், மினாவில், அரஃபாவில், முஸ்தலிஃபாவில், கல்லடிக்கும் இடத்தில், குர்பானியில், தவாஃபுல் விதாவில், மஸ்ஜித் நபவியை தரிசிப்பதில், இது போன்ற 15 தலைப்புகளில் சுருக்கமாக இவற்றில் நாங்கள் விடுகின்ற தவறுகளை முடிந்த அளவு நோக்குவதற்கான முயற்சியை எடுப்போம்.
எங்களுடைய உலக விடயங்களில் நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அந்த உலக விடயத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் எங்களுக்கு கற்றுத்தந்த விதத்தில், எழுதி வைத்த விதத்தில், போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை பேணி நடப்பது எங்களது வளமை. ஆனால் இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது, மார்க்க விடயங்கள் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய இஷ்டத்துக்கு ஒவ்வொருவரும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றில் கூட்டல் அல்லது குறைத்தல் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்ப்பது வலவக்கம். எனவே இந்த புனிதமான இந்த ஹஜ் வணக்கத்தில் மிக முக்கியமாக ஆரம்பமாக கவனிக்க வேண்டிய சில முக்கிய விடயங்களில் அல்லது ஆரம்பமாக விடுகின்ற சில தவறுகள் என்பதில் முக்கியமான விடயத்தில் ஒரு சிலதை குறிப்பிடுகிறேன். முதலாவதாக, மன தூய்மையற்ற நிலையில் எங்களுடைய இந்த ஹஜ் பயணம் அமைகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தில் வாழ்வே வணக்கம் என்று எங்களுக்கு கூறப்பட்டிருந்தாலும் இந்த வாழ்வே வணக்கம் என்ற இந்த வழிகாட்டலில் மிக முக்கியமான இந்த வழிகாட்டலை நாங்கள் 2 நிபந்தனைகளுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு என்கின்ற மன தூய்மையுடன், கலப்பற்ற எண்ணத்துடன், பிறர் பார்ப்பதற்காக வேண்டி, பிறர் புகழ்வதற்காக வேண்டி, அல்லது எங்களுடைய பெயர்கள் ஹாஜி அல் ஹாஜியானி என்கின்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்காக வேண்டி என்கின்ற அந்த நோக்கம் வருகின்ற பொழுது அந்த முகஸ்தூதியை இஸ்லாம் ஷிர்குன் அஸ்கர், சிறிய ஒரு இணை என்று இஸ்லாம் அதனை அழைக்கின்றது. அந்த சிறிய இணை தாங்கள் செய்கின்ற அந்த வணக்கத்தின் பலனையே பாலாக்கிவிடக்கூடிய ஒரு நிலையை ஹதீஸ் குர்ஆன் வாயிலாக நாங்கள் அறிகிறோம். நீண்ட காலமாக அந்த ஆயுளில் ஒரு முறைதான் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த ஹஜ்ஜை நாங்கள் கஷ்டப்பட்டு பல தியாகங்களை செய்து பல பணங்களை செலவழித்து செய்கின்ற இந்த வணக்கம் முகஸ்தூதி, பிறர் பார்க்க புகழ என்கின்ற அந்த எண்ணம் வருகின்ற பொழுது அந்த ஹஜ்ஜி பாலாகி போய்விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். வீணாக 25 நாட்கள் 30 நாட்கள் அல்லது குறைந்தது 10-15 நாட்கள் கழித்து விட்டு வந்து எந்த பலனையுமே அடையாத வெறுமனே மக்கா சென்று வந்தார், வெறுமனே மதீனா சென்று வந்தார் என்கின்ற அந்த நிலைக்கு உள்ளாகிறார். எனவே நாங்கள் இந்த புனிதமிகு இந்த வணக்கத்தை செய்வதற்கு இன்னும் சில வாரங்கள் இருந்தாலும் சில நாட்கள் இருந்தாலும் அந்த வணக்கத்தை பூர்ண மனதுடன் ஏக இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் நிறைவேற்றுகின்ற வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்ற அந்த திருவசனத்துக்கு ஏற்ப இஸ்லாத்தின் கடமைகளில் மிக முக்கியமான 5வது கடமையான இறுதியான கடமையான ஆயுளில் ஒரு முறை கட்டாயம் சக்தியுள்ளோர் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த கட்டளைக்காக நான் நிறைவேற்றுகின்றேன் என்கின்ற அந்த மன தூய்மை வந்துவிட வேண்டும். ஆனால் சிலர் நினைக்கலாம், நாங்கள் செய்வது பிறர் எங்களை மோஸ்தூதியாக கணிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலை வரலாம். சிலர் நினைக்கலாம், நான் ஒரு ஹாஜியார் என்பதற்காக, நான் ஒரு ஹாஜியானி என்பதற்காக நான் ஹஜ் செய்கின்றேன் போற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அவ்வாறு பிறர் நினைக்கலாம். பிறர் நினைப்பதற்கு நமக்கு அவசியம் இல்லை. எங்களுடைய மனம், எங்களுடைய உள்ளம் அது இறைவன் நோக்குகின்றான். எங்களுடைய உடலையோ வெறும் தோற்றங்களையோ இறைவன் பார்ப்பதில்லை. எனவே பிறர் நினைக்கிறார்கள், பிறர் இவ்வாறு நினைக்கலாம், பிறர் நான் ஒரு மோஸ்துதியாக நடக்கின்றேன் என்று எண்ணம் கொள்ளலாம். அது எங்களுக்கு தேவையில்லை. எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு எங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளிலும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் அலமுஹு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அலமுஹு, இறைவா தெரிந்து கொண்டு நான் இணைப்பை வைப்பதை விட்டும் பெரிய இணையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், தெரியாது செய்கின்ற சிறிய இணைகளை விட்டு உன்னிடம் செய்த குற்றத்துக்காக உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று பெரிய இணையை விட்டு பாதுகாப்பும் சின்ன இணையிலிருந்து மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. எனவே எங்களுக்கு ஒரு அச்சம் வரலாம், அந்த அச்சத்தை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். எவ்வாறு? இமாம் காலி அவர்கள் நீதிபதியாக இருந்த, ஹலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலே நீதிபதியாக இருந்த காலி இயால் அவர்கள் ஒரு அழகான விடயத்தை கற்றுத்தருகிறார்கள். இதோ ஒரு மனிதனுக்காக ஒரு பிறர் பார்க்க என்கின்ற ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது மோஸ்துதி, அது ஷிர்குன் அஸ்கர். ஆனால் ஒரு வணக்க வழிபாடை செய்ய முன்வந்து அந்த வணக்க வழிபாடை
பிற மனிதர்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, அல்லது அவர் இதை சொல்லுவார் இவர் அதை சொல்லுவார் என்ற அந்த நிலையில் அந்த செயலை ஒரு மனிதனுக்காக, ஒரு மனித காரணத்துக்காக விடுவது ஷிர்குன் அக்பர், ஒரு பெரும் பாவம். எனவே இரண்டு நிலையையும் நாங்கள் மனதில் கொண்டு எங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தி ஏக இறைவனுக்காக இந்த ஹஜ்ஜை செய்கிறேன் என்கின்ற மன தூய்மையை நாங்கள் வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சுத்தமான ஹலாலான நல்ல சொத்து செல்வங்களிலிருந்து எங்களுடைய இந்த ஹஜ்ஜி பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நல்லதைத்தான், தூய்மையைத்தான் விரும்புகிறான். தூய்மையான வணக்க சொத்து செல்வங்களிலிருந்து நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே எங்களுடைய சொத்து செல்வங்களை எங்களுடைய இந்த புனிதமான வணக்கத்துக்கு, இந்த நல்ல இறை வணக்கத்துக்கு தூய்மையான சொத்து செல்வங்களிலிருந்து அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எங்களுடைய இந்த பயணத்தை கஷ்டமாக, துன்பமான, துயரமான போக்குவரத்து வசதிகளுடன் செய்யாமல் ஒரு நல்ல நிலையிலே செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், சிலர் கஷ்டமான, ஆரோக்கியமற்ற சில வாகனங்கள் அந்த காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே ஒட்டகம், குதிரை போன்ற வாகனங்களை பயன்படுத்தியது உங்களுக்கு தெரியும். இந்த நவீன காலங்களிலும் நல்ல ஆபத்தற்ற சில விமானங்கள் அல்லது சொகுசான விமானங்கள், வஸ்வண்டிகள், மக்கா, முஸ்தலிஃபா, அரஃபா, மினா போன்ற பயணங்களுக்கு இடர்களை ஏற்படுத்தக்கூடிய, அடிக்கடி சமைத்துக் கொண்டு சரிபார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வாகனங்களில் பயணம் செல்லாமல் எங்களுடைய இந்த புனித பயணத்தை உரிய முறையில் திருப்தியாக செய்வதற்கான நல்ல வாகனங்கள், இடங்களை தெரிவு செய்து கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்னும் ஒரு தவறு, நாங்கள் விடக்கூடிய ஒரு தவறுதான் கெட்ட நண்பர்களை இந்த பயண தோழர்களாக எடுத்துக்கொள்வது. ஃபெமிலியுடன், குடும்பத்துடன் இருப்போர் இஸ்லாத்துக்கு முரணான சிந்தனையுடன் இருக்கக்கூடிய அளவிலான குடும்பங்களை தெரிவு செய்வது அவர்களுக்கு ஒரு ஆபத்தாக அமைவதை நாங்கள் பார்க்கலாம். ஏன், இஸ்லாமிய ஒரு வழிகாட்டலிலே ஒரு நல்ல நண்பர் எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலைக்கு எங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அந்த இன்னொரு குடும்பத்தை நல்ல வழியில் இட்டு செல்வதற்கு வழிவகுக்கும். நல்ல சூழல் ஒரு நல்ல நிலையிலே வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம், நிர்பந்தத்துக்கு இவருடன் பழக வேண்டிய நிலை, நிர்பந்தத்துக்கு எங்கள் குடும்பம் அந்த குடும்பத்தோடு ஒரு பழக வேண்டிய ஒரு நிலை வருகின்ற பொழுது எங்களுடைய ஈமானையும் பாதிக்கின்ற சில நிலைகள் அந்த நிலையில் ஏற்படலாம். கெட்ட பண்புகள், கெட்ட குணங்கள், கெட்ட நிலைகள் எங்களுடைய நிலையிலையும் இந்த புனிதமான வணக்கத்தை நாங்கள் கழித்துவிட்டு நிறைவேற்றிவிட்டு வருகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே நல்ல தோழர்கள், நல்ல குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்னும் ஒரு தவறுதான் ஹஜ்ஜுக்கு முன்னால் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தவறு. எங்களுடைய இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அந்த நாளைக்கு முன்னால் உள்ள நாள், அல்லது பிளைட்டில் ஏறிக்கொண்டு, விமானத்தில் ஏறிக்கொண்டு, அல்லது மதீனாவை, மக்காவை சென்று அடைந்ததன் பிறகுதான் ஹஜ்ஜி எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும், எவ்வாறு மஸ்ஜித் நபவியை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலக விடயங்களிலே நாங்கள் பாவிக்கின்ற மொபைலாக இருந்தாலும், நாங்கள் பாவிக்கின்ற கம்ப்யூட்டராக இருந்தாலும், எங்களது வீட்டுக்கு ஒரு ரேடியோவை, ஒரு டிவியை இஸ்லாமிய நிகழ்ச்சிக்காக நாங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்ட அமைப்பிலே அதனை பயன்படுத்த தேர்ச்சி பெற்றோரிடத்தில் அதனை கேட்டு தெரிந்து கொண்டு அதனை செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது, இஸ்லாமிய திருமணம் என்று வருகின்ற பொழுது, இஸ்லாத்தில் வியாபாரம் என்று வருகின்ற பொழுது, இஸ்லாமிய ரீதியில் எவ்வாறு எங்களுடைய பயணம் அமைய வேண்டும் என்கின்ற வருகின்ற பொழுது இஸ்லாம் 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 என்று சொல்லி வாழ்வே வணக்கம் என்று எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த அல் குர்ஆனும் அந்த அல் ஹதீதும்
ஒரு மனிதனுடைய வாழ்விலே அதனை செய்ய முயற்சிக்கின்ற பொழுது கட்டாய கடமையாக ஃபர்து ஐனாக அதனுடைய அறிவை கற்பது கடமையாகின்றது. ஹஜிகளே, ஹாஜியானிகளே, நீங்கள் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வாரங்களில் இந்த புனித ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீர்கள் என்று நீங்கள் இந்த உரையை கேட்கிறீர்களோ, அதே தொடரில் எங்களுடைய முழு நேரத்தையும் நாங்கள் செலவழித்து அதற்காக நாங்கள் கற்க வேண்டும். அதனுடைய பற்றிய முழு தெளிவையும் கைடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆலிம்சா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்பொழுதும் 24 மணித்தியாலும் உங்களுடன் சேர்ந்து இருக்க போவதில்லை. எனவே தாங்கள் செய்கின்ற இந்த ஹஜ்ஜி வணக்கத்தை, தாங்கள் செய்ய போகின்ற இந்த உம்ரா பயணத்தை, இந்த ஹஜ்ஜி பயணத்தை, மஸ்ஜித் நபவி தரிசிப்பை நாங்கள் அழகான முறையிலே ஒரு உத்தேசமாக நினைத்து, கணவன் மனைவி இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து படித்த அம்சங்கள், கேட்ட அம்சங்கள், கருத்தரங்குகளில் கலந்து கொண்ட அம்சங்களை குறைந்தது ஒரு வாரத்துக்கு முன்பு நீங்கள் உங்கள் வீட்டிலே அமர்ந்து உங்களுடைய நண்பர்களுடன், சகோதரருடன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிலையில் இருப்போர், அடுத்த வருடங்களில் ஹஜ்ஜி செய்வோர் அவருடன் அமர்ந்து எவ்வாறு நீங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்தேச நிலையை நீங்கள் ஏற்படுத்தி அதற்கான முழு தயார் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஃபர்து ஐனாக, கட்டாய கடமையாக இருப்பதை எங்களுக்கு ஹதீஸ் வாயிலாக பார்க்கலாம். ஏன்? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், தேவையான மார்க்க கல்விகளை கட்டாயமாக தேடி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமையாகும். இந்த வேளையிலே நீங்கள் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறீர்கள். எனவே ஹஜ்ஜுடைய முழுமையான விரிவான விளக்கத்தை நீங்கள் கற்று தெரிந்து கொள்வது உங்களுக்கு நோன்பு பிடிப்பது போல, ஹஜ்ஜி செய்வது போல, ஒவ்வொரு நாளும் ஒழு செய்வது போல, கட்டாய குளிப்பு, கடமையாய் குளிக்கின்ற சட்டங்களை தெரிந்து வைப்பது போல, ஹாஜிகளே, ஹாஜியானிகளே, இந்த கடமையை காலம் தாமதிக்காமல் பிறர் சொல்லி தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில்லாமல் முழுமையாக தெரிந்து கற்று திறமையிலே வைத்துக் கொள்வது உங்களது கடமை. எனவே இவற்றில் பொடுபாக்காக நீங்கள் இருந்துவிட வேண்டாம். இன்னும் சிலர் ஹஜ்ஜி செய்வதற்கு கடன் பெறுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கடன் இல்லாமல் ஹஜ்ஜி செய்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் கடன் 2 வகையாக பிரிவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் சொல்லலாம், எங்களுக்கு கடன் சுமை இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் ஹஜ்ஜை பிற்போடுகின்றனர். எதற்காக பெற்ற கடன்? அடிப்படை தேவைகளான உண்ணல், குடித்தல், உறைவிடம், இவ்வாறான அடிப்படை தேவைக்காக பெற்ற கடன்களா, அல்லது அடிப்படையாக பெறுகின்ற மருத்துவ செலவுக்கு, அல்லது அடிப்படையாக பெறுகின்ற ஒரு எடுகேஷன், கல்வி கற்பதற்கு பெற்ற கடனா, அல்லது எங்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக, ஒரு வீடு இருக்கின்றது இன்னொரு வீடை வாங்குவதற்காக, ஒரு வாகனம் இருக்கின்றது இன்னொரு வாகனம் இருப்பதற்காக என்கின்ற நிலைக்கு பெற்ற கடன் என்று சொல்லி அவர்கள் அந்த ஹஜ்ஜை விடுகின்ற சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நிலையை தவிர்க்க வேண்டும். இன்னும் சிலர் ஹஜ்ஜை சில நோய் காரணமாக, சில சுயினம் காரணமாக பிற்படுத்துகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், ஹஜ்ஜி கடமை 5-4 காரணங்கள் சக்தி என்கின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, எவருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிப்பது கடமை என்கின்ற அந்த ஹதீஸை, சக்தி என்பது ஒரு பெண்ணுக்கு 4, ஆணுக்கு 3 என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரோக்கிய சக்தி, பாதுகாப்பு சக்தி, பண சக்தி. அடுத்ததாக பெண்களுக்கு மஹ்ரமி என்கின்ற திருமண வயதை அடைந்த ஒரு ஆண் துணை இருக்க வேண்டும். இந்த 3 நிலையையும் இஸ்லாமிய ரீதியில் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு சிலர் ஆரோக்கியம் என்றால் திருமணத்துக்கு, வியாபாரத்துக்கு, சொந்த பிசினஸுக்கு சின்ன தடுமல், சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன விடயங்களை, அது காய்ச்சல் இல்லை, தடுமல் இல்லை, நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி சொந்த லாபத்துக்காக வேண்டி ஒரு ஆரோக்கியமும், அடுத்ததாக இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது, தொழுகை என்று வருகின்ற பொழுது, தயமம் என்று வருகின்ற பொழுது அதுக்கு இன்னொரு விதமான ஆரோக்கியத்தையும் தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். 2 முகங்களை நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற நிலைகளை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஏனைய ஹாஜிகளே, உண்மையிலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆரோக்கிய நிலையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அஸ்மா பின்த் உமைஸ் என்ற அந்த தாய் கற்பிணி தாயாக வந்து குழந்தை கிடைக்கின்ற ஒரு நிலை,
இப்பொழுது இருக்கின்ற வியோஜிகள் காலம் அல்ல. ஒட்டகத்திலே மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்த காலத்தை ஒரு 1400 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சென்று கற்பனை செய்து பாருங்கள். எனவே வீணான குறைகள், வீணான காரணங்கள் அது பிசினஸுக்கு கிடையாது, திருமண வாழ்வுக்கு கிடையாது, வேற வேற அம்சத்துக்கு கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்று வரும் பொழுது, ஹஜ்ஜி என்று வரும் பொழுது, வேற வேற வணக்கங்கள் என்று வரும் பொழுது கடன் தொல்லையாம், அந்த தொல்லையாம், சோமில்லையாம் என்று பிற்படுத்துகின்ற, எந்த காரணம் இல்லாமல் தாமதிக்க வைக்கின்ற ஒரு நிலையை, ஒரு தவறை நாங்கள் காண்கிறோம். அடுத்ததாக ஹாஜிகளை, ஹாஜியானிகளை வழி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் கற்றுத்தராத முறைகளை நாங்கள் முன்னெடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற ஒரு நிலையை காண்கிறோம். ஆம், இஸ்லாம் என்ன கற்றுத்தருகின்றது? ஒரு பயணம் செல்லாத வழி அனுப்புபவர் 2 பேரும் செல்லக்கூடிய இஸ்லாமிய முறைகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா? இல்லவே இல்லை. ஒரு ஹாஜியாரை, ஒரு ஹாஜியானியை நாங்கள் வழி அனுப்பும் பொழுது, அல்லது ஒரு பயணியை நாங்கள் வழி அனுப்பும் பொழுது ஒன்று செல்ல வேண்டும். அழகான பிற துஆக்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்திம் அமலிக். இது ஒரு பலி அனுப்பக்கூடிய ஒரு ஊர்வாசி, வீட்டில் இருப்போர் ஒரு ஹாஜியாரை பார்த்து சொல்ல வேண்டிய அம்சம், ஜவ்வதகல்லாஹு தக்வா வயஸ்ஸர லக்கல் கைர வகஃபர தம்பக் வயஸ்ஸர லக்கல் கைர ஹைது குன்த். எவ்வளவு அழகான துஆ! அதனுடைய பெருமதியை, பொருளை நீங்கள் விளங்கினால் அழகான முறையிலே இஸ்லாம் கற்றுத்தந்த விதத்திலே நீங்கள் வழி அனுப்புவீர்கள். ஹாஜியாரும் அல்லது ஹாஜியானியும் வெறுமனே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காமல், ஆம் மனைவி அல்லவா எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி வழி அனுப்புகிறாள், அல்லது எனது தாய் அல்லவா, தகப்பன் அல்லவா இஸ்லாமிய ரீதியில் என்னை வழி அனுப்புகிறார், நான் என்ன சொல்ல வேண்டும்? அஸ்தௌதியுகுமுல்லாஹுல்லதி லா ததீஉ வதாஇயா. இன்று அந்த மருந்துகளை பார்மசிகளிலே சென்று ஹிஸ்னுல் முஸ்லிம் அழகான பிரார்த்தனை பேழை, அதுக்கார் போன்ற பிரார்த்தனைகளை நீங்கள் தேடி எடுத்து அந்த இஸ்லாம் கற்றுத்தந்த விதத்திலே வழி அனுப்புவதற்கான முயற்சி எடுங்கள். இதனை விட்டுவிட்டு எங்களுக்கு நினைத்த மாதிரி ஒரு சாப்பாடு ஒன்று போட்டு, அல்லது விதவிதமான முறையிலே இஸ்லாத்துக்கு முரணான சில முறைகளிலே நாங்கள் வழி அனுப்புகின்ற நிறைகளை முடிந்த அளவு தவிர்த்துக் கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் சிலர் பயணம் மேற்கொள்ள முன்னால் அவர்கள் விசேஷ ஒரு தொழுகை என்று சொல்லி பயண தொழுகை என்று அல்லது ஹஜ்ஜிக்கான தொழுகை என்று தொழுகின்ற சில பழக்க வழக்கங்களை நாங்கள் பார்க்கிறோம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாஜியானிகளே, ஹாஜியார்மார்களே, உண்மையிலே இஸ்லாத்தில் இல்லாத அம்சங்களை நாங்கள் எவ்வாறு செய்ய முடியும்? நாங்கள் படித்துக் கொடுக்கக்கூடிய பாடசாலையில், அல்லது நாங்கள் கற்கக்கூடிய பாடசாலையில், அல்லது எங்களுடைய தொழிற்சாலைகளிலே எங்களுடைய கம்பெனி ஓனர் அல்லது உரிமையாளர் போட்ட சட்ட திட்டங்களுக்கு முரணாக குறைத்தோ கூட்டியோ செல்லுகின்ற பொழுது அச்சப்படுகின்றோம். ஏன்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த தீனுல் இஸ்லாத்திலே புதிதாக நுழைவிக்கப்படக்கூடிய அனைத்து நூதனமான செயல்களும் ரத்து செய்யப்பட வேண்டியது என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் வலியுறுத்தி இருந்தால், ஹஜ் வணக்கத்திலே, இந்த உம்ரா வணக்கத்திலே, இந்த ஜியாராவிலே நாங்கள் எவ்வளவு நுணுக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக, அந்த அன்று பிறந்த பாலகன் போல் பாவங்கள் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு திரும்புகின்ற அந்த நிலைக்குரிய அந்த இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் அகில உலக ஒரு ஒன்று கூடலான இந்த ஹஜ் வணக்கத்தை நாங்கள் சாதாரணமாக எடுத்து நடக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு கூட்டல்கள் குறைத்தல்கள் சரிதானே பிழைதானே என்று நிலையில்லாமல் அல் குர்ஆன் சுன்னா எங்களுடைய சலஃபுகளுடைய வழிகாட்டலிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அதேபோல் நாங்கள் ஞாபகார்த்தத்துக்கு போக முன்னால் ஒரு போட்டோ, பெய்தது பிறகு ஒரு போட்டோ, கஅபாவில் ஒரு போட்டோ, மினாவில் முஸ்தலிஃபாவில் ஒரு போட்டோ, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லில் ஒரு போட்டோ என்று சொல்லி நாங்கள் எங்களை மறந்து அவ்வாறான உலக விஷயங்களை, ஒரு மோஸ்தூதி ஏற்படுகின்ற ஒரு நிலைகளை, அவ்வாறான நிலைகளை நாங்கள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தவறாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அதே போல் ஹராமான இந்த புகைத்தல், இந்த பீடி, இந்த சிகரெட் இவற்றையும் ரகசியமாக அந்த புனித இடத்திலே புனித நாட்களிலே பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாங்கள் எங்களில் காணாவிட்டாலும் ஏனைய சகோதரிகளில் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி செய்தாலும் அது ஒரு பெரும் பாவம். அவற்றை தடுப்பது எங்கள் மீது கடமையாகும். அந்த புனித வணக்கத்திலே, அந்த புனிதமான இடத்திலே, இடத்தாலும் புனிதம், நாளாலும் புனிதம். எனவே அந்த சிறப்பு மிக்க அந்த நாட்களிலே, அந்த இடங்களிலே இந்த அசுத்தமான விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதை விட்டு தவிர்க்க வேண்டும். சாதாரணமாக நான் கூறுகிறேன், உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கின்ற உங்களது பாடசாலை ஆசிரியர் அதிபர் முன்னிலையிலே நின்று புகைப்பதற்கு அல்லது சுருட்டு குடிப்பதற்கு அல்லது பீடி குடிப்பதற்கு சம்மதிப்பீர்களா? விடையவே கிடையாது. எனவே அசுத்தமான பெரும்பாவங்கள் எந்த விதமான தவறாக இருந்தாலும் அந்த புனிதமான நாட்களிலே, அந்த புனிதமான இடங்களிலே நாங்கள் முற்றாக தவிர்ப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். ஏன் இடைக்காலமாக செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டு அந்த இடத்திலே திட்டுவது, பேசுவது பெரும்பாவமாக, அந்த இடத்திலே ஒரு பொருளை பொறுக்குவது பெரும்பாவமாக, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பறவைகளை அல்லது மிருகங்களை வேட்டையாட முடிந்த மிருகங்களை வேட்டையாடுவதை ஒரு பெரும்பாவமாக இடைக்காலமாக அந்த இடத்திலே தடுக்கப்படுவதற்கு, சாதாரணமாக இருக்கின்ற மரம் செடி கொடிகளை தொட்டு உடைத்து எடுப்பதே தடுக்கப்பட்டு அந்த இடத்தை அல் மஸ்ஜிதுல் ஹராம், ஹராமான தடுக்கப்பட்ட புனிதமான ஆலயம் இருக்கின்ற இடம் என்று கௌரவப்படுத்தப்படும் அளவுக்கு என்று இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் நாங்கள் பெரும்பாவங்கள், சிறுபாவங்கள் அனைத்தையும் இடைக்காலமாக தடுக்கப்பட்ட அந்த அம்சங்களையும் முற்று முழுதாக எங்களது வாழ்வில் இருந்து நாங்கள் தடுத்துக் கொள்வதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த நவீன காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய தவறு, இறைவனுடன் நாங்கள் தொடர்பு கொள்கின்ற நேரங்கள், மிக முக்கியமாக தொழுகை, அந்த தொழுகையிலே இருக்கின்ற அந்த வேலை, அல்லது மஸ்ஜிதுக்குள்ளால் இருக்கின்ற வேலை, அல்லது கஅபாவுக்குள் நுழைந்த வேளையில், அல்லது சஃபா மர்வாக்கு இடையில் இருக்கின்ற அந்த வேலை, அல்லது புனிதமான அந்த இடமான 354 நாட்களிலே மிக முக்கியமான ஒரே ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய அந்த அரஃபா மைதானத்தில், அதனல்லது மீண்டு வந்து அந்த இரவிலே தங்குகின்ற அந்த முஸ்தலிஃபாவில், அல்லது ஆரம்பத்தில் தங்கியிருந்து ஐயாமு தஸ்ரீக்கிலேயும் தங்குகின்ற அந்த மினாவிலே, கல்லடிக்கின்ற இடங்களிலே இந்த மொபைலை தூக்கி கொண்டு போய் இறைவனுடன் தொடர்பு வருகின்ற கண்ணியமான அந்த இடத்திலே, கண்ணியமான நாட்களிலே நாங்கள் மனித தொடர்புகளுடன் தொடர்பு கொள்கின்ற சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். முற்றாக மொபைலை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. புனிதமான தவாஃபின் பொழுது முற்றாக மொபைலுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், பதிலளிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த முக்கியமாக தவாஃபை முடித்துவிட்டு தவாஃபுக்கு முன்னால் தவாஃபின் பொழுது தவறுங்கள். விசேஷமாக அரஃபாவிலே, அதுவும் கடைசி பகுதியிலே, அதாவது சுமார் ஒரு 1 மணி 2 மணியில் இருந்து சூரியன் மறையும் வரங்காட்டியும் அதனை சைலண்டில் போட்டு, எதற்காக நீங்கள் ஹஜ்ஜி உம்ராவுக்கு சென்றீர்களோ அதனுடைய முழு பலனையும் பயனையும் பெறுவதற்கான முழு முயற்சியை எடுங்கள். இரண்டாவதாக, இந்த மொபைலுடன் கலந்த மியூசிக்கை நாங்கள் முற்றாக எடுத்துவிட வேண்டும். புனிதமான மஸ்ஜிதிலே நாங்கள் இருக்கிறோம், ஆலயத்திலே இருக்கின்றோம். அந்த மொபைலிலே போடப்பட்டிருக்கக்கூடிய மியூசிக், சிலவேளை கிறிஸ்துவ ஆலயத்திலே அவருடைய பிரேயருக்காக வேண்டி அவர்கள் எழும்புகின்ற பொழுது கொடுக்கின்ற அந்த மியூசிக் உங்களுடைய மொபைலில் இருந்து ஒலித்து மைக்கிலே சென்று வெளி உலகுக்கு கேட்கக்கூடிய ஒரு இழி செயலை, ஷைத்தான் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிலையை, இறைவனை அவமதிக்கின்ற ஒரு நிலையை, அந்த மஸ்ஜிதை, புனிதமான இடங்களை அவமதிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே என்றும் எங்களுடைய மொபைலில் இருந்து இஸ்லாத்தின் தனித்துவத்தை அந்த மொபைலில் பேண வேண்டிய ஒரு நிலை, கடமை எங்களுக்கு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே இந்த புனித பயணத்திலே அந்த மொபைலில் இருந்து முற்றா மியூசிக்கை என்றும் எடுத்து வீசுவதுடன், அந்த மொபைலை நாங்கள் சைலண்டிலோ அமைதியாகவோ அல்லது ஆஃப்லேயோ நாங்கள் புனிதமான தவாஃபின் பொழுது, அதே போல் அரஃபா, முஸ்தலிஃபா என்கின்ற முக்கியமான ஹஜ்ஜி கிரியைகளில் முக்கியமான இடங்களில் கம்ப்ளீட்டாக அதனை ஓஃப் பண்ணி விடுவது மிகச் சிறந்தது என்பதை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன்.
அதேபோல் இந்த புனித பயணத்திலே நாங்கள் ஹதீஸ்களை, குர்ஆன் வசனங்களை எல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்று சொல்லி ஒரு பூர்ணமான ஹஜ்ஜுக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு வீண் வார்த்தைகள், வீண் கேளிக்கைகள், ஆகுமான சில ஓய்வுகளா இருந்தாலும் அவற்றையும் தடுத்து, அனைத்தையும் தடுத்து வீண் விவாதங்களையும் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு நிலையை இஸ்லாம் கற்றுத்தருகின்ற அந்த நிலையை நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு எங்களுடைய நிலை வீணாக பேசுகின்ற நிலை. ஆம், இந்த 25 நாட்கள், இந்த 30 நாட்கள், இந்த ஒரு வாரம் குறைந்தது நாங்கள் ஹஜ்ஜுக்கு முழு மனதுடன் ஒரு பொறுமையை ஏற்படுத்தி நாங்கள் செல்ல வேண்டிய நிலை. வண்டியில் ஏறி, வெஹிக்கிள் ஏறி, விமானத்தில் ஏறி ஒரு 2 மணித்தியாலங்கள் தாமதிக்கும் பொழுதே எங்களுடைய பொறுமையிலிருந்து வீண் விவாதங்கள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சில விடயங்களில் இந்த வணக்கம் சரியானதா பிழையானதா, அவர் இப்படி சொல்லுகிறார், இவர் அப்படி சொல்லுகிறார் என்கிறது விவாதம். இவ்வாறு செய்வதா அவ்வாறு செய்வதா, அந்த புனிதமான கஅபாவில் வைத்து ஜிதால், வீண் விவாதங்கள், ஆகுமான விவாதங்கள் அனைத்தையும் நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதிலே மன உறுதியுடன் இருந்து மௌனத்தை சாதித்து இந்த புனித ஹஜ்ஜை நாங்கள் பாலாக்கி விடாமல் ஏற்படுகின்ற அனைத்து தவறுகளையும் நாங்கள் தவிர்த்து நடப்பதற்கான முழு முயற்சியை எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பெண்களை பொறுத்தவரையில் 3 சக்திகளுடன் மஹ்ரமி என்கின்ற ஆண் துணை கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த ஆண் துணை கல்யாணம் பிடிக்க முடிந்த பருவ வயதை அடைந்து கல்யாணம் பிடிக்க முடிந்த ஒரு வாலிபராக, ஒரு உடன் பிற சகோதரரோ அல்லது கணவரோ அல்லது இவ்வாறான நிலைகள் கொண்ட இஸ்லாம் வரையறுக்கின்ற அந்த மஹ்ரமி துணை இருக்க வேண்டும். இல்லாத பொழுது பெண்களுக்கான சில அனுமதிகளும், பெண்கள் கூட்டாக வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு சிலருடைய அனுமதியும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன நிலை, இவர்கள் எங்களது சகோதரர்கள் சகோதரிகள், ஹாஜியானிகள் ஹாஜியார்கள் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அது ஆபத்தானது. இங்கிருந்து எங்களது இந்த நாட்டிலிருந்து அந்த மக்கா செல்லும் வரைதான் இந்த மஹரம் துணை. அங்கு சென்று சேர்ந்ததன் பிறகு மினா செல்ல, முஸ்தலிஃபா செல்ல, அரஃபா செல்ல, மீண்டு வர, தவாஃபுல் விதா, அதற்கு இதற்கு கடைகளுக்கு செல்வதற்கு வருவதற்கு அனைத்துக்கும் நினைத்த மாதிரி செல்லலாம் என்கின்ற ஒரு நிலை காணப்படுமாக இருந்தால் அந்த நிலையும் நாங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். ஏதோ நிர்பந்தத்துக்கு நிலைக்கு, ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு செல்வதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் வசதி வாய்ப்பு இருந்தும் மஹ்ரமியுடன் செல்ல முடியுமான ஒரு நிலையிலும் கூட நாங்கள் அவ்வாறாக அந்த ஹஜ்ஜை பாலாக்கக்கூடிய நிலைகளை எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன், ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்ற நிலை படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும். எனவே இந்த புனிதமான நீண்ட நாட்களை கொண்ட பணங்களை செலவழித்து பல தியாகங்களை செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக முழு முயற்சியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை இஸ்லாமிய அந்த வரையறைக்குள் செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் பிரார்த்திப்பதுடன் அதற்கான முழு முயற்சியையும் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இஹ்ராமிலே விடுகின்ற சில தவறுகளை நாங்கள் நோக்குவோம். உங்களுக்கு தெரியும், இஹ்ராமை பொறுத்தவரையிலே இஹ்ராம் என்றால் ஆடை, ஆடை அணிவது மாத்திரம்தான் என்று நின்றுவிடக் கூடாது. ஆடை அணிதல் என்பது சுன்னத்தான காரியம். அந்த இடத்திலே இஹ்ராமை தரிப்பது, மீகாத்திலே இஹ்ராமை தரிப்பது வாஜிபை சேர்ந்தது. அந்த இடத்தில் வைத்து மன உறுதி எடுத்து வாயினால் சுன்னத்தாக லப்பைக ஹஜ்ஜன் அல்லது லப்பைக உம்ரத்தன் ஹஜ்ஜன் அல்லது லப்பைக ஹஜ்ஜன் லப்பைக உம்ரத்தன் முத்தமத்தியன் பிஹா இலல் ஹஜ் என்கின்ற இந்த கிரான், இஃப்ராத், தமத்து என்கின்ற இந்த 3 முறையிலே எந்த முறையாக இருந்தாலும் அதற்கான மன உறுதியை வைப்பது, நியத்து நினைப்பது என்கின்ற அந்த நிலை ருக்குனாக, கட்டாய கடமையாக, முதல் நிலை கடமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே சில தவறுகளை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக மீகாத்திலே இருந்து இஹ்ராமை அணியாமல் செய்கின்ற ஒரு நிலை, அதாவது நினைக்காமல். பெண்களை பொறுத்தவரையில் ஒரு சிலர் அந்த இடத்திலிருந்து
நினைக்காமல் அந்த நியத்தை மனதில் உறுதிப்படுத்தாமல் செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த நிலையை நாங்கள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு தமு ஒரு குர்பானி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்னும் சிலர் அந்த இடத்திலே உடுக்கின்ற அந்த வெள்ள ஆடை அதுதான் இஹ்ராம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ள ஆடை அணிவது என்பது ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் அந்த இடத்தில் தேய்த்த ஆடைகள் அணிந்து அந்த மீகாத்தை அந்த இடத்தை கடப்பது ஒரு மஹ்தூராத்துல் இஹ்ராம், இஹ்ராமை முறிக்கக்கூடிய ஒரு செயலை செய்த குற்றத்துக்கு அவர் ஆளாகிறார். எனவே நினைப்பதுதான் அது மிக முக்கியமானது. அந்த இடத்தில் நினைப்பது வாஜிபை சேர்ந்தது. ஆனால் ஆடை அணிவது ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் தேய்த்த ஆடை கலட்டுவது அந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு சிலர் தான் உடுத்த இந்த ஆடை எப்பொழுது ஹஜ்ஜுடைய வணக்கங்களை ஆரம்பிப்பதற்காக அவர் இந்த 2 துணிகளையும் வெள்ள ஆடைகளையும் அணிந்தாரோ அதன் பிறகு ஹஜ்ஜி முடியும் வரை பெருநாள் அன்று சென்று கல்ல அடித்திட்டு வந்து மொட்டை போடும் வரை அவர்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த இஹ்ராமை மாற்றக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பெண்களும் அவ்வாறுதான். தான் எப்பொழுது அந்த ஆடைகளுடன் சென்றோமோ அந்த ஆடையுடன் சென்ற அந்த ஆடையை மாற்றக்கூடாது, அதோடே கடைசி வரங்காட்டியும் இருக்க வேண்டும் என்கின்ற மாற்றக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை, தவறான சிந்தனை காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு சிலர் செய்கின்ற தவறு, ஆண்கள் இஹ்ராம் ஆடை அணிந்தது முதலே அந்த வலப்புஜத்தை தோல் புஜத்தை துறக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை இல்திபா என்று நாங்கள் சொல்வோம். இந்த இல்திபாவை எப்பொழுது மீகாத்தில் இருந்து அவர்கள் இஹ்ராம் தரித்தார்களோ அன்று முதல் கல்லடித்து பெருநாள் அன்று கல்லடித்து முடிந்து அவர்கள் மொட்டை போட்டு குர்பானி கொடுத்து உடுப்புகளை மாற்றி பெருநாள் உடுப்பு உடுக்கின்ற அந்த நிலை வரும் வரை அவர்கள் அந்த தோல் புஜத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டும். எப்பொழுது அந்த தோல் புஜத்தை திறப்பது, தவாஃபுல் குதூம், தவாஃபுல் உம்ரா, இந்த 2 விதமான தவாஃபின் பொழுது மாத்திரம்தான் தோல் புஜத்தை ஆண்கள் திறப்பிருப்பார்கள். மீகாத்தில் வைத்து இஹ்ராம் தரித்த முதல் அவருடைய ஆடைகளினால் முழு உடலையும் மறைத்துக் கொள்ள வேண்டும். தோல் புஜத்தை திறப்பது எப்ப? ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜிலே 3 விதமான தவாஃபுகள், தவாஃபுல் குதூம், தவாஃபுல் ஜியாரா அல்லது தவாஃபுல் ஹஜ் அல்லது தவாஃபுல் இஃபாதா, இறுதியாக செய்கின்ற தவாஃபுல் விதா. தவாஃபுல் இஃபாதாவுக்கும் விதாவுக்கும் இஹ்ராம் இல்லாமல் நாங்கள் சாதாரணமாக அணிகின்ற டிரெஸ்ஸுடன் தான், ஆடைகளுடன் தான் நாங்கள் செல்வோம். ஆனால் முதல் செய்கின்ற தவாஃபுல் குதூம் இந்த தவாஃபாக இருந்தால் அல்லது முதமத்தியாக செய்கின்றவர்கள் ஆரம்பமாக வந்து நுழைந்த உடனே செய்கின்ற அந்த உம்ராவுக்கான அந்த தவாஃபின் பொழுது மாத்திரம்தான் அவருடைய வலது தோல் புஜத்தை 7 சுற்றுகளிலும் சுத்தி இருப்பார். எப்பொழுது 7வது சுற்று முடிகிறார்களோ அதனுடன் மகாம் இப்ராஹிம் முன்னுக்கு 2 ரகாத் தொழ முன்பதாக அவருடைய இந்த தோல் புஜங்களை மறைத்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆரம்பம் முதல் கடைசி வரை தோல் புஜத்தை திறந்திருப்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. இன்னும் சில சகோதரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வெறும் மேலுடன் இடுப்பிலிருந்து அவருடைய தொப்புளிலிருந்து முழங்கால் வரை கரண்டைக்கால் வரை அவருடைய பகுதிகளை மறைத்து மேல் விரிப்பை கம்ப்ளீட்டாக முழுமையாக தொடர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு இஸ்லாமிய வழிகாட்டல் முறை அல்ல. இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமமாக இருக்கும், வயதில் குறைந்தவர்களுக்கு கண்ணியமாக இருப்போருக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலை. அது இஸ்லாமிய வழிகாட்டலும் அல்ல. எனவே நாங்கள் எங்களுடைய உடலை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை, அந்த இஹ்ராம் துணிகளால் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அதே நேரம் இன்னும் சிலர் தொப்புளுக்கு கீழால் இருந்து, ஏன் ஒரு ஆணுடைய அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய கட்டாய பகுதி தொப்புள் முதல், தொப்புள் விளங்கக்கூடாது, தொப்புள் முதல் முழங்கால் வரை. இன்னும் சிலர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பெல் தொப்புளையும் தாண்டி கீழே இறங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹராமான ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஹாஜிகளிடத்திலே காண்கிறோம். எனவே எங்களது இந்த இலங்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டு சகோதரர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும்
நாங்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே இந்த நிலையை பயன்படுத்தி ஏனைய மக்கள் செய்கின்ற தவறுகள் எங்களில் ஏற்படாத ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கட்டாயம் மீகாத்தில் குளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை கட்டாயம் அல்ல, சுன்னத்தான முறை. சுன்னத்தான முறையை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களது அடிப்படை சம்பளத்திலிருந்து கூட சம்பளம் கிடைக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சுவர்க்கம் செல்லலாம், ஆனால் சுவர்க்கத்தில் அந்தஸ்துகள் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு இந்த சுன்னத்துகளை நாங்கள் தவறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சொல்லி காட்டிய வர்ணனை உட்பட அனைத்து சொல் செயல் அங்கீகாரத்தை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் மீகாத்திலே ஒரு அசௌகரியமான ஒரு நிலை, தடுமலான ஒரு நிலை, ஒரு இருமலான ஒரு நிலை, கஷ்டமான ஒரு நிலை, கடும் குளிரான ஒரு நிலை, இலங்கை கிளைமேட்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைக்கும் காலநிலைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை, கடும் குளிரிலே எவ்வாறு மீகாத்தில் வைத்து குளிப்பது, இல்ல கட்டாயம் குளிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி என்கின்ற நிலையை சிலர் சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இல்ல சகோதரர்களே சகோதரிகளே, அந்த இடத்தில் நாங்கள் கட்டாயம் என்கின்ற நிலையில்லை, சுன்னத்தானதுதான். செய்வதற்கான முழுமுயற்சி எடுப்பது நிர்பந்தமாக வருகின்ற பொழுது விடுவதற்குமான அனுமதி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த இஹ்ராம் முடிந்ததன் பிறகு அதற்காக 2 ரக்காத்துகள் தொழுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். தவாஃப் முடிந்ததன் பிறகு ரக்காத்தை தவாஃப் என்று சொல்லி 2 ரக்காத்தில் இருப்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இஹ்ராமை தரித்ததன் பிறகு நியத்து வைத்ததன் பிறகு நாங்கள் வாயினால் மொழிவது சுன்னத்தான அந்த நிலையை மொழிந்ததன் பிறகு வந்து அந்த இஹ்ராமுக்காக வேண்டி என்று 2 ரக்காத்தில் தொழுகின்ற சில அபூர்வமான சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை. ஆனால் வுதுக்காக வேண்டி என்று இஸ்லாம் கற்றுத்தருகின்ற 2 ரக்காத்துகளான அந்த தொழுகையை தொழலாம். அல்லது அது வித்ருடைய நேரமா 3 ரக்காத் வித்ரையும் ஃபஜ்ருடைய முன் சுன்னாவையும் நாங்கள் பயணங்களில் விடக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டு வந்த அந்த சுன்னா 2ஐயும் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதற்குரிய நேரமா இருந்தால் தொழலாம். கட்டாய கடமையான ஒரு தொழுகை நேரத்திலே நாங்கள் அந்த மீகாத்தில் வந்திருந்தால் அந்த இஹ்ராமை தரித்துவிட்டு அந்த கட்டாய தொழுகைகளை தொழலாம். எனவே இது இல்லாமல் தவாஃபுக்கு 2 ரக்காத் இருப்பது போல இஹ்ராமுக்கு இஹ்ராம் தரித்ததன் பிறகு 2 ரக்காத் என்கின்ற அந்த தொழுகை இஸ்லாமிய வழிகாட்டலில் கிடையாத ஒரு முறை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அடுத்தது, வண்டியில் ஏறி வந்து உட்கார்ந்ததன் பிறகு, வாகனத்தில் ஏறி வந்து உட்கார்ந்ததன் பிறகு, அல்லது பிளைட்டில் அல்லது ஒட்டகத்தில் குதிரையில் வந்து உட்கார்ந்ததன் பிறகு சிலர் கதைக்க மாட்டார்கள், பயப்படுவார்கள். கதைக்க கூடாது, இஹ்ராம் முடிச்சிட்டு இன்னொரு 2 மணித்தியாலம் இருக்கு போயிட்டு சேர்றதுக்கு மக்காவுக்கு, தல்பியா ஓதிட்டு இருப்பார்கள். கதைக்க கூடாது, அல்லது தூங்க இயலாது, ஒளி முறிந்துவிடக் கூடாது, இவ்வாறான நிலைகள். தூங்கலாம், எழும்பலாம், செல்வதற்கு ஒரு 1 மணித்தியாலம் பிடிக்கும். தாயிஃப்ல இருந்து போவதாக இருந்தால், மதீனாவில் இருந்து வரதா இருந்தால் ஒரு 4 மணித்தியாலம் போகும் கஅபாவுக்கு வந்தடைவதற்கு. இவ்வாறான நிலைகளில் ஒளி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தூங்கலாம், எழும்பலாம். இந்த நிலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முறை. இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தல்பியா கூற மாட்டார்கள். ஏதோ இருக்கக்கூடிய ஆலிம்சா, இருக்கக்கூடிய கைட் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தவறு சகோதரர்களே. புனிதமான அந்த வணக்கத்துக்கு செல்ல முன்பு உள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான துவாக்களை மனநமிட்டு பொருளுடன் விளங்கி ஓதுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். எவ்வாறு அந்த சஹாபாக்கள் தாய்மொழியாக அரபை கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி அந்த மொழியுடைய லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கின்ற ஏத்துவப்படுத்துகின்ற இறைவனை மாத்திரம் எனது வழிபாட்டுக்குரியவனாக எடுக்கக்கூடிய அந்த நிலையை, அந்த வாக்கை நாங்கள் வெறும் வாயினால் சொல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை, அதுவும் தவறு. அல்லது கூட்டாக ஒருவர் சொல்லித் தருகின்ற ஒரு நிலையை தொடர்ந்து செல்கின்ற ஒரு நிலையை இருந்தால் அதுவும் தவறு. எனவே பொருளை விளங்கி ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருப்போர் அடிக்கடி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லி பொருளை விளங்கி அவற்றை ஓதி வர வேண்டும். ஓதாமல் இருப்பதும் ஒரு தவறுதான். அல்லது கூட்டாக ஒருவர் நின்று அவற்றை சொல்லிக் கொடுப்பதும் அதுவும் தவறுதான்.
எனவே மீகாத்திலிருந்து வண்டியில் ஏறி நியத்து வைத்து நாங்கள் அந்த தல்பியாவை ஓதாமல் இருக்கின்ற ஒரு நிலை, அல்லது கூட்டாக ஓதினால் தான் நாங்கள் ஓதுகின்ற அந்த நிலையையும் தவிர்த்து என்றும் ஓதுவோராக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த தல்பியாவை பொறுத்தவரையில் பாடமாக்காத சில ஹாஜியானிகள், பாடமாக்காத சில ஹாஜியார்மார்கள், சகோதர சகோதரிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, இன்று முதலே அதனை நாங்கள் நல்ல முறையில் பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய தொடர்பான குறிப்பான சில துவாக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தல்பியா, மஸ்ஜிதில் நுழையும் பொழுது, வெளியேறும் பொழுது, தவாஃப் ஆரம்பிக்கின்ற பொழுது, ஹஜர் அஸ்வத் கல்லுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் இடையில் உள்ள அந்த துவா, சஃபா மலையில் ஏறியதும் பொழுது ஓதுகின்ற துவா, மருவாவில் வந்ததின் பிறகு ஓதுகிற துவா, அரஃபாவில் விசேஷமாக என்கின்ற சில குறிப்பான துவாக்கள். எனவே இவ்வாறான வாரிதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொன்ன அல்லது அவர்கள் ஓதி காட்டிய துவாக்களை மனனமிட்டு நாங்கள் ஓத வேண்டிய கட்டாயம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, குறிப்பாக மீகாத்திலிருந்தான், ஏனைய இடங்களில்தான், வண்டிகளிலேதான் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி கலந்து இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானிய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் தவறு நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தவாஃபில் மாத்திரம் நிர்பந்தமான ஒரு நிலை இருந்தாலும் நாங்கள் முடிந்த அளவு அந்த இஹ்திலாத்தை, ஆண்கள் பெண்களுடன் இணைந்து இருப்பதை, அந்த ஷைத்தான் வெட்கிட்டு தலை குனிந்து வெறுண்டோடக்கூடிய மிக முக்கியமான அந்த நாட்களான அரஃபா, அதே போல் அந்த புனித பூமியிலே நாங்கள் ஷைத்தானுக்கு இடம் அளிக்க கூடாது. மனதை ஒருமைப்படுத்தி நல்ல நிலையில் செல்ல அந்த ஹஜ்ஜிலே கருத்துக்களை, சிந்தனைகளை சிதறண்ட செய்து ஷைத்தானிய சிந்தனையுடன் செல்வதற்கான முயற்சியை நாங்கள் முற்றாக, அதற்கான வழிவகைகளை தவிர்ப்பதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அதோடு பெண்களை பொறுத்தவரையிலே தல்பியாவை சத்தம் போட்டு கூற வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மனதுக்கு கேட்பது போல், நீங்கள் தொழுகின்ற பொழுது எவ்வாறு ஓதுவீர்களோ அதுபோல அமைதியாக சொல்வதற்கான முயற்சி எடுங்கள். ஆனால் உங்களுடன் இருப்பது உங்களுடைய கணவர், உங்களுடன் இருப்பது உங்களுடைய குழந்தைகள், தாராளமாக அவர்களுக்கு கேட்கும் விதத்தில் சத்தத்தை உயர்த்தலாம். ஆனால் பக்கத்தில் உள்ள, அங்கே உள்ள அந்நிய சகோதரர்கள், அஜனபிகள் கேட்கின்ற அளவுக்கு சத்தத்தை உயர்த்துவது ஔரத்தை திறப்பது போல ஒரு குற்றம் என்பதை இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் வாயிலாக எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். எனவே இவ்வாறான தவறுகள் அந்த இஹ்ராம் தல்பியாவில் இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்ததாக, நாங்கள் ஹரம் ஷரீஃப் நுழைந்ததன் பிறகு செய்கின்ற சில தவறுகளை நாங்கள் பார்ப்போம். அந்த ஹரத்துக்குள், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது இந்த வாயிலால் தான் நுழைய வேண்டும் என்று நிர்பந்த நிலையிலே பாபு சலாமினால் அல்லது பாபு மர்வாவினால் அல்லது பாபு சஃபாவினால் அல்லது பாபுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த 5-6 பாபுகளினால் நுழைகின்ற சில நிர்பந்த நிலைக்கு ஒவ்வொருவரும் தன்னை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு கிடையாது. உங்களுக்கு எந்த நிலையினாலும் வலது காலை முன்வைத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் என்ற எல்லா மஸ்ஜிதிலும் நுழையக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஓதி வலது காலால் முன் சென்று நாங்கள் ஓதுவோம், நுழைவோம். இது சிலர் செய்கிறார்கள். இல்லை, செல்லாமல் செய்கின்ற பொழுது அது ஒரு தவறு. அந்த தல்பியாவை நிறுத்துகின்ற அந்த நேரம் எப்பொழுது தெரியுமா? அது சிலருக்கு தெரியாது. தல்பியா மீகாத்திலிருந்து நாங்கள் கஅபாவை கண்டவுடன் அந்த தல்பியாவை நிறுத்துவோம். இந்த தவறையும் சிலர் செய்கின்றனர். தொடர்ந்து தல்பியா, போரிடம் வாரடம் உம்ராவை முடித்தது பிறகு தல்பியா என்கின்ற நிலை ஒரு முரணான, ஒரு தவறான ஒரு செயல். எனவே எப்பொழுது மீகாத்திலிருந்து தொடங்கி கஅபா ஆலயத்தை தரிசித்து நீங்கள் கண்டவுடனே தல்பியாவை நிறுத்துவோம். அதே போல் 8வது நாள் யௌமு தர்வியா எங்களுடைய ஹஜ் வணக்கங்களை மீண்டும் தொடங்கி நாங்கள் 10வது நாள் நாங்கள் கல்லடித்து, அந்த கல்லடிக்க செல்கின்ற அந்த நேரத்துடன் எங்களுடைய அந்த தல்பியாவை நிறுத்துவோம். அப்ப 8வது நாள் முழுமையாக, 9ஆம் நாள் முழுமையாக, அடுத்த நாள் காலையில, 10வது நாள் நைட்ல நாங்க
முஸ்தலிஃபாவுக்கு வந்து அதிகாலையில் அவ்வாறு வந்து கல்லடிக்க வந்தவுடன் ஜம்ரத்துல் அகபல் குப்ரா என்ற அந்த பெரிய இடத்துக்கு 7 கற்களை மாத்திரம் அதிகாலையிலே வந்து அடிக்கிறதோட எங்களுடைய தல்பா முடிவடையும். அதற்கு பிறகும் சிலர் தல்பியாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைகளை தவறுகளையும் நாங்கள் காண்கிறோம். எனவே ஹரத்துக்கு நுழைகின்ற பொழுது ஓதுகின்ற பிரார்த்தனை, குறிப்பாக இன்னும் சில பெண்கள் சில தவறுகளை செய்கிறார்கள். அவருடைய மாதாந்த ஹைல் நிஃபாஸ் என்ற அந்த நிலைகளுடன் அந்த ஹரத்துக்கு நுழைகிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். ஹரத்துக்கு வெளியிலே அவர்களுக்கு உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்கான அனுமதி இருக்கின்றது. இறைவன் பார்க்க போறது இல்லை, அல்லது எப்படியாவது போயிடும், தவறிடுவாங்களே, கணவன் போக வேண்டுமே, மனைவி போக வேண்டுமே, குழந்தை போக வேண்டுமே, வர வேண்டுமே, தவறிடுமே என்கின்ற சொல்லி அந்த இடத்தை நாங்கள் இஸ்லாமிய அந்த நிலைக்கு மாறாக செய்ய முயற்சிக்க கூடாது. அதே நேரத்தில் இன்னும் சிலர் நுழைவதற்கு இன்னொரு துவா, வெளியில வாரத்துக்கு இன்னொரு புதிய துவா என்கின்ற அந்த நிலைகளை தவிர்க்க வேண்டும். வெளியில வரும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், இன்னொரு ஹதீஸிலே அதனுடைய நினைத்து அல்லாஹும்ம அஸ்ஸிம்னி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கின்ற அந்த பாதுகாப்பு, இந்த ரெண்டையும் எங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லலாம். இது தவிர்ந்த ஹரத்துக்கு நுழைறத்து கொண்டு வாரத்துக்கு கொண்டு, மினால நுழைய கொண்டு, முஸ்தலிஃபால அரஃபால நுழைறத்து கொண்டு வாரத்துக்கு கொண்டு என்கின்ற நிலைகளை நாங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக சிலர் நினைக்கிறார்கள் ஹரத்தில் நுழைந்த உடனே தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும் 2 ரக்காத். என்றால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது ஒரு சுன்னத்தான, ஒரு மிக முக்கியமான சுன்னத்தானது. எனவே விசேஷமாக ஜும்மா நாளில் அதனை தொழுவது சுன்னத்து வாஜிப் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சுன்னா முஅக்கதாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி என்று நுழைகின்ற அந்த வேளையிலே முதல் முறையாக உங்களுடைய தவாஃபை தொடங்குவதுதான் உங்களுடைய வேலையை தவிர மாறாக தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொண்டிருப்பதல்ல. அதே நேரம் 2வது தடவையாக 3வது தடவையாக ஏதாவது ஹரத்துக்கு வந்தால் நீங்கள் தாராளமாக கட்டாயமாக சுன்னாவாக, அதாவது கட்டாயமாக அல்ல சுன்னாவாக நீங்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம். ஆனால் ஆரம்பமாக வந்தவுடனே நீங்கள் செய்கின்ற அந்த தவாஃப் தான், அது உம்ராவுக்குரிய தவாஃபாக இருந்தாலும் தவாஃபுல் குதூமாக இருந்தாலும் அந்த தவாஃப் அந்த தஹியத்துல் மஸ்ஜிதாக, பள்ளி காணிக்கையாக அது ஏற்றுக்கொள்ளப்படுவதை எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்ததாக தவாஃபிலே செய்கின்ற சில தவறுகள். எங்களுக்கு தெரியும், தவாஃப் தொடங்கும் பொழுது ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு இடையிலிருந்து நாங்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் தொடங்குவோம். அப்ப ஹஜருல் அஸ்வத் கல்லு இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நாங்கள் தொடங்குகின்ற பொழுது அந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹும்ம ஈமானம் பிக வ தஸ்தீகன் பிகிதாபிக வ வஃபாஅன் பியஹ்திக வத்திபாஅன் லிசுன்னதி நபியிக என்கின்ற அந்த வார்த்தை. இது பாடம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் இப்பொழுதுதான் பாடமாக்க தொடங்குவோம். அல்லது கபாவுக்கு பேய்த்து இல்ல பிறகு கேட்டுக்கொள்வோமே, மௌலட்டு கேட்டுக்கொள்வோமே, ஆலிம் ஷாட்டை கேட்டுக்கொள்வோமே, அவற்றை கேட்டுக்கொள்வோமே என்று பிற்படுத்துவோம். அந்த இடத்துல வைத்து ஆலிம் ஷாக்கு ஒரு தடுமல் வந்திருக்க மாட்டாரு, அல்லது சொல்லித்தரவர் என்று அங்க போயிருப்பாரு. எனவே நீங்கள் இன்று முதல் செல்வதற்கு 1 வாரத்துக்கு முதலே முழுமையாக தனிமையாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கைடாக, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆலிமாக, நீங்கள் ஒவ்வொருவரும் திறம்பட அதனை செய்து அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஹாஜியார்களாக, நல்ல ஹாஜியாதிகளாக மாற வேண்டும். இன்றைய அந்த துஆக்களை மனநிமிட்டுக் கொள்ளுங்கள். பாடமிட்டு வைக்க வேண்டிய தேவையில்லை. 45-50 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகின்ற எங்களது மூத்த சகோதரர்கள் உடனடியாக சூரத்துல் ஃபாத்தியாவை பாடமிருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சின்ன பிரார்த்தனைகளை காலதாமதம் இல்லாமல் நாங்கள் பாடமிட்டுக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் உணர்ந்து பாடமிட வேண்டும். 2வதாக அந்த தவாஃபை தொடங்கும் பொழுது ஒரு சிலர் வாயினால் நியத்து வைக்கிறார்கள். இந்த தவாஃபை 7 சுற்றுகளையும் நான் இறைவா உனக்காக வேண்டி சுத்துகிறேன் என்று வாயால சொல்லுகின்ற அந்த நியத்தோ நினைப்பதோ எதுவுமே இஸ்லாமிய ரீதியில் அவசியம் இல்லை. இன்னும் சிலர் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது ஒரு கட்டாய கடமை என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, இது தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது ஹஜருல் அஸ்வத் கல்லு பற்றி அது சொர்க்கத்து கல்லு, ஆனால் அதனை முத்தமிட வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்தால் முத்தமிட வேண்டும். கையினால் தொட முடியுமா இருந்தால் கையினால் தொட்டு முகத்தை முத்தமிட வேண்டும், கையை முத்தமிட வேண்டும்.
அது கிடைக்காத பொழுது தூர இருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி போக வேண்டும். இதுதான் இஸ்லாமிய முறை. இன்னும் ஒரு சிலர் இல்ல எப்படியோ அது 7 சுத்து அல்ல 18 20 சுத்தாவது சுத்தி எப்படியாவது ஆட்களை பிரட்டி நாங்க வைத்து அந்த கல்லை முத்தமிட்டு வர வேண்டும், அது ஒரு கட்டாய கடமை என்கின்ற ஒரு நிலையை உணர்ந்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது நாங்கள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்வதற்காக பிற மக்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து அந்த மக்களுடைய பதுவாவை ஆபத்தான சில பிரார்த்தனைகளை நீங்கள் கேட்டு ஆபத்தான நிலைக்கு ஆளாகிவிட வேண்டாம். எனவே எங்களால் முடிந்த தெளிவான இஸ்லாமிய அறிவை பெற்று பிறருக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாத விதத்திலே அதனை செய்வதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் அழகாக செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். சில பெண்கள் அவர்களும் முண்டி அடித்துக் கொண்டு எவ்வாறாவது அந்த ஹஜருல் அஸ்வதை முகக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபடுவது அதுவும் ஒரு பெரிய தவறு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக அல்லது கையை அசைப்பதற்காக அல்லது அதனை ஒரு அடையாளம் காட்டுவதற்காக என்று சொல்லி அதற்காக அதிலே போட்டிருக்கக்கூடிய கோட்டிலே அவர்கள் நின்று தாமதித்து பிற மக்களை இடையூறுபடுத்துகின்ற ஒரு நிலையையும் ஒரு தவறையும் நாங்கள் காண்கிறோம். எனவே இப்பொழுது அந்த கோடு இல்லை. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முடிந்த அளவு அந்த இடத்தினால் செல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சைக்கினை செய்து சொல்லிவிட்டு அவசரமாக செல்லிவிட வேண்டுமே தவிர மாறான தவறுகளை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். தவாஃபின் பொழுது விடுகின்ற இன்னொரு தவறு, ஆண்கள் முதல் 3 சுற்றிலையும் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற ரமல் என்ற சிறிய ஒரு அமைப்பிலே செல்கின்ற ஒரு வேகம், சிறிய அளவிலே செல்கின்ற ஒரு வேகமாக செல்கின்ற அந்த தவாஃப் முறை முதல் 3 சுத்துகள், இதனை சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்தும் கூட அவற்றை விடுகின்ற சில ஆண்களை சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் சுன்னத்தான முறை வலது தோல் புஜம் முழுமையாக முதல் அதாவது 7 சுற்றிலேயே திறந்திருக்க வேண்டும் தவாஃபுல் குதூம் தவாஃபுல் உம்ராவிலே. அதே நேரம் ஆண்கள் அந்த முதல் 3 சுற்றிலையும் வேகமாக செல்ல வேண்டும். அந்த வேகமாக செல்வதை விடுவது ஒரு தவறான செயல். ஆனால் சில பெண்கள் அவர்களும் ஆண்களை போல் கணவருடன் சேர்ந்து நானவோட சேர்ந்து என்ன செய்கிறார்கள், அல்லது அவர்கள் கூட்டாக வந்திருந்தாலும் அவர்களும் வேகமாக செல்கின்ற ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒரு செயலை நாங்கள் பார்க்கிறோம். அது ஆண்களுக்கு சுன்னத்தானதை தவிர பெண்களுக்கு சுன்னத்தான ஒரு அம்சம் அல்ல. இன்னும் சில பெண்கள் அவர்கள் இந்த தவாஃபிலே முகங்களை திறந்து கை கால்களை திறந்து பிற ஆண்கள் ஆபத்தான நிலைக்கு பார்த்து அவருடைய சிந்தனை இறைவனை பற்றிய சிந்தனையிலிருந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு பெண் ஆளாகுவாளா இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த பாவம் சேரும். ஆணும் அந்த ஒரு குற்றத்தை செய்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த தவாஃபின் பொழுது முழுமையாக அவருடைய முகங்கள் திறந்திருந்தாலும் பிற ஆண்கள் பார்ப்பார்கள் என்ற நிலை வருகின்ற பொழுது அவர்களுடைய முந்தானைகளினால் இருக்கக்கூடிய பிடவையினால் முகப்பகுதியை மறைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த தவறான வழியிலிருந்து உங்களையும் பாதுகாத்து பிறர் ஆண்கள் உங்களது தவறிலே விழாமலும் நீங்கள் பாதுகாப்பதற்கான உதவியை செய்து நன்மையை பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்னும் சிலர் அந்த தவாஃபிலே எங்களுடைய இந்த கருத்தரங்கிலே தொடர் கருத்தரங்கிலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு செயல்முறை வழிகாட்டிலே கஅபாவை எல்லாம் செய்து அந்த ஹிஜ்ர் இஸ்மாயிலை நாங்கள் பார்ப்போம். ஒரு வளைய வட்டத்திலே இருக்கும். அதனால் எங்களுக்கு உள்நாள் சென்று தவாஃப் செய்யும் பொழுது தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சிலர் ஷார்ட் கட்டா இருக்குது, போலீஸ் கொஞ்சம் தூங்கின நிலையில் இருந்தாரு அல்லது போலீஸ் கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். ஒரு வளைய வட்டத்திலே இருக்கும். அதனால் எங்களுக்கு உள்நாள் சென்று தவாஃப் செய்யும் பொழுது தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சிலர் ஷார்ட் கட்டா இருக்குது, போலீஸ் கொஞ்சம் தூங்கின நிலையில் இருந்தாரு அல்லது போலீஸ் கொஞ்சம் அங்கல போனாரு, எனவே டக்குன்னு இடம் கிடைச்சதுன்னு சொல்லி அவசரமாக நுழைந்து தவாஃப் செய்கின்ற பொழுது ஹிஜ்ர் இஸ்மாயில் இடையினால் சென்றால் அது தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னும் சிலர் செய்கின்ற ஒரு தவறுதான், உங்களுக்கு தெரியும் கஅபா ஆலயத்திலே இந்த இடத்தில் ஹஜருல் அஸ்வத் கல் இருந்தால் இந்த இடத்திலிருந்து நாங்கள் தவாஃபை தொடங்குவோம். இந்த மூலையில் ருக்னுல் யமானி என்கின்ற இடம் இருக்கின்றது. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இடையிலே
நாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்கின்ற பிரார்த்தனையை ஒரு சிலர் ஓதாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கட்டாயம் ரப்பனா ஆத்தினா, இறைவா எங்களுக்கு வழங்குவாயாக, ஃபித் துன்யா ஹஸனா உலகிலேயும் நல்வாழ்வு, வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா மறுமையிலும் நல்வாழ்வை தந்து, வ கினா அஸாபன் நார் நரக ஜெயிலை விட்டும், பயங்கரமான நிரந்தரமான அந்த ஜெயிலை விட்டும் நரகத்தை விட்டும் எம்மை பாதுகாத்தருள்வாயாக என்கின்ற அந்த பிரார்த்தனையை நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். இன்னும் சிலர் அந்த ருக்குனில் யமானியை இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதற்கு பக்கத்தினால் செல்லும் பொழுது பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை மாத்திரம்தான். பிடித்து முத்தமிட சொல்லவும் இல்லை, தூர இடத்திலிருந்து சைக்கிளை சொல்லவும் இல்லை ஹஜர் அல் அஸ்வத் போல. எனவே ஒரு சிலர் அந்த ருக்குனுல் யமானியை முத்தமிடுவதை பார்க்கிறோம். அந்த பக்கமாக செல்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த ஹஜர் அல் அஸ்வதுக்கு சொன்னது மாதிரி செல்கின்ற சில இஸ்லாமிய வழிகாட்டல் அல்லாத சில முறைகளை செய்கின்ற நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். கட்டாயமாக நாங்கள் அவற்றையும் தவிர்க்க வேண்டும். எனவே அந்த ருக்குனுல் யமானிக்கு பக்கமாக நாங்கள் செல்கின்ற பொழுது நாங்கள் வலது கையினால் அதனை தொடுவது மாத்திரம்தான் சுன்னத்தான முறையே தவிர அதனை முத்தமிடுவதோ தொட்டு கையை முத்தமிடுவதோ தூர இருந்து ஹஜர் அல் அஸ்வதுக்கு மாதிரி அந்த சைக்கிளைகளை செய்வதோ இஸ்லாமிய முறை அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செய்கின்ற ஒரு தவறுதான் 7 சுற்றுகளுக்கும் அந்த தவாஃபிலே இருக்கின்ற முதலாம் சுற்று, இரண்டாவது சுற்று, மூணாவது சுற்று, நாலாவது சுற்று, 5, 6, 7 என்று சொல்லி இதுக்கு ஒரு துவா, இரண்டாவதுக்கு இன்னொரு துவா, மூணாவதுக்கு இன்னொரு துவா என்று சொல்லி பலவிதமான துவாக்களை நாங்கள் கட்டிக்கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, உண்மையிலே படைத்த இறைவனுக்கு பாசையே தெரியாத அல்லது நாவே செயற்படாத பேச தெரியாத ஊமைகளுடைய பிரார்த்தனைகளையும் அவன் அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கிறான். உள்ளங்களினால் உணர்கின்ற உள்ளங்களையும் அவனுக்கு அறிய முடியுமான நிலை. நாங்கள் தமிழாலோ சிங்களத்தாலோ இங்கிலீஷாலோ ஆங்கிலத்தாலோ எங்களுடைய பிரார்த்தனையை தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய சொந்த தேவைகள், பிற தேவைகள், ஆரோக்கிய தேவைகள், வேற பிரச்சனைகள், மறுமை தேவைகள் அனைத்தையும் நாங்கள் அழகான முறையிலே தெரிந்த பாசையிலே உங்களுக்கு கேட்கலாம். அந்த தவாஃபுக்கு ஒழுவு இருப்பது அவசியம். ஆனால் ஒழுவு இல்லாமல் தவாஃப் செய்வதும் ஒரு தவறு. அந்த தவாஃபின் பொழுது ஒவ்வொரு தவாஃபுக்கு என்று சொல்லி விதவிதமான துவாக்களை ஓதுவதும் ஒரு தவறு. ஆனால் ஒவ்வொரு தவாஃபிலையும் அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜர் அல் அஸ்வதுக்கும் இடையிலே வருகின்ற பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்று சொல்வது ஒரு சுன்னத்தான நபி வழியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு சுத்துக்கும் அவ்வாறான துவாக்கள் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சில வாலிபர்கள், இன்னும் சில மனிதர்கள், சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முதல் 3 சுற்றிலே மாத்திரம்தான் ரமல் என்கின்ற வேகமாக நடக்க கூடிய அந்த தவாஃப் முறையில் வேகமாக செல்கின்ற அந்த முறை முதல் 3 சுற்றிலும் தான். இல்ல எனக்கு வீரம் இருக்கின்றது என்று சொல்லி முதலிலிருந்து 7வது தவாஃப் வரையும் வேகமாக செல்வது ஒரு இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல. அல்லது முதல் 3 சுற்றிலேயும் சன நெருக்கல் இருந்ததுனால 4வது சுற்று 5வது சுற்று சான்ஸ் கிடைக்குது ஓடுவதற்கு என்று சொல்லி 4வது 5வது ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டு ஓடினாலும் அதுவும் இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல. ஏன் முதல் 3 சுற்றிலேயும் ஓடுவதுதான், வேகமாக செல்வதுதான் சுன்னத்தான முறை. அது தவறுகின்ற பொழுது இறைவன் அந்த நன்மையை சும்மா அவன் கொடுக்கின்ற நிலையை பார்க்கிறோம். ஆனால் வீணாக வாய்ப்பு வசதி இருந்து அதனை விடுவது சுன்னத்தான முறை அல்ல. சுன்னத்தான முறைக்கு ஒரு மாற்றமான சிலை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் செய்கின்ற ஒரு பெரும் தவறு, கௌபா ஆலயத்துக்கு சென்று ஹஜருல் அஸ்வத் கல்லை முகப்பது போல் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த சுவர்களை அல்லது பிடவைகளில் தொங்கிக் கொண்டு ஒரு தொடர்கின்ற சில தவறான செயல்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது மக்காம் இப்ராஹிமை பிடித்து கட்டி பிடிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
இந்தியாவிலிருந்து ஒரு சகோதரர் உம்ராவுக்காக வருகிறார். நஃபிலான தவாஃபை செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த நஃபிலான தவாஃபின் பொழுது அவருடைய ஜக்கெட்டை கோட்டை திறந்து அந்த மகாம் இப்ராஹிமையை முத்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களது ஒரு சகோதரர் பார்க்கிறார். பார்த்து சொன்னார், ஏன் நீங்கள் இதனை முத்தமிடுகிறீர்கள்? ஹஜருல் அஸ்வத் கல்லு முத்தமிடுவது ஓகே, அது சுவர்க்கத்து கல்லு. ஆனால் இது பிரான்சில் இருந்து கொண்டு வரப்பட்ட செம்பு பித்தளை தங்கம் கலந்த ஒரு விதமான உலோக பொருட்கள். இதனை முத்தமிடுவது நாளைக்கு மேட் இன் அமெரிக்காவாக இருக்கலாம், நாளை மறுநாள் மேட் இன் ஜெர்மனாக இருக்கலாம். ஏன் முத்தமிடுவது? அந்த நிலையை உணர்ந்தவுடன் அவர் முற்றாக அந்த விட்ட அந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய வழிகாட்டலிலே எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு செய்யக்கூடாது, எந்த கூட்டல் குறைத்தல் இல்லாமல் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வலியுறுத்தியிருக்கின்ற பொழுது நாங்கள் நினைத்த மாதிரி செய்வதற்கு எந்த உரிமையும் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாங்கள் ஹதீஸ் குர்ஆன் வாயிலாக அறிகிறோம். இன்னும் சிலர் எங்களுக்கு இருக்கக்கூடிய கைடுடன் ஆலிம்ஷாவுடன் சத்தமிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் பின்னால் இருந்து எல்லாரும் சத்தம் போடுறது. பக்கத்தில் இருக்கிறவர் குர்ஆனை வைத்து தவாஃப் செய்வார், பக்கத்தில் இருக்கிறவர் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்கிறவர் கவலையோட தௌபாவில் ஈடுபட்டிருப்பார், செய்த பெரும்பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இருப்பார். எப்பொழுது அந்த ஹஜ்ஜுக்கு போய்த்து திரும்புறாரோ இல்லையோ என்பது தெரியாது, எத்தனை பேர் உயிரோடு வாராரோ இல்லையோ என்பது தெரியாது, மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிவடைகிறது என்பது தெரியாது என்கின்ற மனநிலையுடன் நல்ல நிலையிலே அந்த மறுமையை உணர்த்துகின்ற அந்த நிலையை உணர்ந்து மௌத்தாயின பிறகு கஃன் செய்து உடுக்கப்படுகின்ற அந்த கஃன் உடுப்பை உடுத்துக்கொண்டு கேட்கின்ற அந்த தவாஃபை நினைத்து கவலையோடு இருப்பார். இவர் என்ன செய்வார்? இவருடன் வந்த அந்த குழுவோடு சேர்ந்து கொண்டு கடுமையான சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கிற உலக இஸ்லாமிய நாடுகளால் வந்திருக்கக்கூடிய ஏனைய முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகளை இடைஞ்சல் படுத்தும் அளவுக்கு இவர்கள் சத்தத்தை உயர்த்து கொண்டு செல்கின்ற ஒரு தவறான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதனையும் நாங்கள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். சில பெண்கள் ஹைல் நிஃபாசுடன் என்ன செய்வார்கள்? அவருடைய தவாஃபை மேற்கொள்வார்கள். எங்களுக்கு தெரியும், தவாஃபை தவிர்த்து ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளிலும் பீரியட் ஏற்பட்ட மாதாந்த ருது ஏற்பட்ட பெண்களுக்கு ஆகுமானது, பிள்ளை பேரு ஏற்பட்ட பெண்களுக்கும் அவர்களுக்கு பிரசவ ருது ஏற்பட்ட பெண்களுக்கும் ஆகுமானது. ஆனால் தவாஃப் மாத்திரம் அவர்கள் உழுவுடன் செய்ய வேண்டும், ஹைல் நிஃபாஸ் இல்லாத நிலையில் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கின்றது. ஆனால் இது தவிர்த்த எல்லா வணக்க வழிபாடுகளும் அவர்களுக்கு ஆகுமானது. அது மீகாத்தில் இருந்தாலும் நியத்தை வைத்து வணக்கத்திலே நுழைந்து ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் தவாஃபை மாத்திரம் அவர்கள் செய்யக்கூடாது. அவ்வாறான நிலை செய்கின்ற பொழுது அது குற்றமான ஒரு செயல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் அந்த தவாஃபை முடித்துவிட்டு வெளியே செல்லும் பொழுது அவருடைய வீரத்தை காட்டிக்கொண்டு அதிலே வெளியிலே செல்கின்ற சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கொஞ்சம் நல்ல முறையிலே தவாஃபை செய்கின்ற பொழுது முதல் இரண்டாவது சுற்றுகளை வெளிப்பகுதியால் சுற்றிவிட்டு அவ்வாறு உள்ளே 3, 4, 5 என்று நுழைந்து விட்டு 6, 5 கடைசியிலே அப்படியே வெளியில வந்து 6வது இன்னும் கொஞ்சம் வெளியில வந்து 7வது இன்னும் வெளியில வருகின்ற பொழுது ஒரு இலகுவான நிலையிலே அந்த தவாஃபை செய்வதற்கான ஒரு முயற்சியும், தவாஃபிலிருந்து முடித்துட்டு வெளியிலே வருகின்ற பொழுது பிறரை இடைஞ்சல் படுத்தாமல் கஷ்டத்துக்குள்ளாக்காமல் அந்த இடைஞ்சல் படுத்துகின்ற பெரும்பாவத்தை செய்யாமல் ஒரு நல்ல நிலைக்கு வெளியிலே வர முடிந்த ஒரு நிலையை எங்களால் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்த முடியும் என்பதற்காக அவற்றை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 6வதாக அந்த தவாஃபுடைய 2 ரக்காத்துகள். இந்த தவாஃபுடைய 2 ரக்காத்துகளை பொறுத்தவரையில் ஒரு சிலர் அதை பற்றி கவனமே இல்லை. அப்படி ஒரு தொழுகை இருக்குதா, அதுல இன்னும் ஓத வேண்டும் என்ற கவனம் எடுப்பதில்லை. எனவே மதிப்புக்குரிய ஹாஜியார்களே, ஹாஜியானிகளே, நீங்கள் அந்த 2 ரக்காத் தொழுகைகளையும் உயிரோற்றமான தொழுகையாக தொழ வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியாவை பொருளுடன் ஓத வேண்டும். அதோடு அடுத்து வருகின்ற குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற ஏகத்துவத்தை வலியுறுத்துகின்ற தௌஹீதை, அகீதாவை, ஈமானை வலியுறுத்துகின்ற அந்த திருவசனத்தை பொருளை உணர்ந்து ஓத வேண்டும்.
இரண்டாவது ரக்காத்திலே அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் அல்லாஹு அஹத் என்ற சூரத்துல் இக்லாஸை பொருளை விளங்கி உயிரோட்டத்துடன் நீங்கள் ஓதுங்கள். அந்த மக்காவுக்கும் அந்த சூராவுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, அந்த மக்காவுக்கும் மறுமை வாழ்வுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கின்றது, தனியே பிறந்தேன் தனியே வாழப் போகின்றேன் எல்லோரும் சேர்த்து கொடுக்க போகவில்லை என்ற கருத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த திருவசனத்தை நல்ல முறையில் நாங்கள் விளங்கி அவனுக்காக நாங்கள் பிறந்தோம், அவனுக்காக வேண்டி வாழ்ந்து மடிவோம் என்கின்ற அந்த உயர்நிலையை ஏற்படுத்துகின்ற அந்த பொருளாளத்தை விளங்கி ஓதாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இரண்டாவதாக அந்த மகாம் இப்ராஹிம் என்கின்ற அந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா என்று சொல்லி அந்த மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து தொழுகின்ற ஒரு நிலை சுன்னத்தான நிலை. ஆனால் பல லட்சங்கள் 25-27 லட்சங்கள் கூடுகின்ற அந்த நாட்களிலே நீங்கள் அந்த இடத்தில் தான் தொழ வேண்டும் கட்டாயம் என்கின்ற நிலை கிடையாது. உங்களுக்கு விரிவான அந்த மஸ்ஜிதில் ஹராமிலே எந்த இடத்திலேயும் பெய்து தொழுகின்ற பொழுது அதற்கு பின்னால் தொழுகை நன்மை நிச்சயம் கிடைக்கும். இன்னும் சிலர் எங்களுக்கு இருக்கக்கூடிய வீரத்தை காட்டி 4-5 பேர் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி நடுவில் இருந்து தொழக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தவாஃப் செய்கின்ற மக்களுக்கு இடைஞ்சல் செய்கின்ற ஒரு பெரும் தவறை செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதனையும் நாங்கள் முற்றாக தவிர்ப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த மகாம் இப்ராஹிமுடன் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மகாம் இப்ராஹிம் என்கின்ற சுமார் 7000-8000 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலடி பட்ட இடம் இதுவரைக்கும் மகாம் இப்ராஹிமாக பாதுகாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்காக எங்களது வரலாறு மறக்கடிக்கப்படவில்லை, அதனையும் நாங்கள் நினைவு கொண்டு கொள்ள வேண்டும். ஏன் அந்த மகாம் இப்ராஹிம் பல்லாயிரம் வருடங்கள் ஆகியும் அந்த இடத்தில் இருக்கின்றது? ஆம், இந்த உலகம், இந்த இஸ்லாம், இந்த தீன் இது யாருக்காக, குர்ஆன் யாருக்காக, இது யாருக்காக, இந்த வரலாறு முஸ்லிம்களின் வரலாறு நாங்கள் மறந்து வாழக்கூடாது என்பதை நினைவில் கொள்வதற்காக என்பதற்கான ஒரு சாம்பிள், ஒரு உதாரணம் தான் அந்த மகாம் இப்ராஹிம் அந்த இடத்தில் இருப்பது. அது பற்றியான தெளிவில்லாமல் இருப்பதும் எங்களுடைய ஒரு தவறுதான். அடுத்தது அந்த 2 ரக்காத்துகளை நீட்டி தொழுகின்ற ஒரு பழக்கம், அதுவும் தவறு. அவசரமாக ஒரு 3-4 நிமிடங்களுக்குள் அந்த தொழுகையை முடித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நாங்கள் நழுவி சென்று விட வேண்டும். அந்த தொழுகைக்கு பிறகு நீண்ட நேரம் துஆ கேட்பதும் இஸ்லாமிய ஷரியாவில் இல்லாத ஒரு நிலை. நீண்ட நேரம், ஆனால் ஒரு 5-10 நிமிடங்கள் துஆ கேட்பது சிறப்பான நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் தான். என்றாலும் வீணாக அந்த இடத்திலே பிற மக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகின்ற விதத்திலே நாங்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து புதிதாக தவாஃபுக்கு வருகின்ற உலக முஸ்லிம்களுக்காக இடையூறு விளைவிக்க கூடாது. 7ஆவதாக நாங்கள் சஃபா மர்வா முடித்ததன் பிறகு, தவாஃப் முடித்ததன் பிறகு நாங்கள் சஃபா மர்வாவுக்கு செல்வோம். அந்த சஃபா மர்வா செய்கின்ற பொழுது ஜம்சம் குடிக்க வேண்டிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜம்சம் தண்ணீருடைய சிறப்பையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அளவுக்கு மிஞ்சிய அத்தி மீறிய கவனமும் கூடாது. இஸ்லாம் சொல்லுகின்ற மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிபலா, எதற்காக அந்த நீர் குடிக்கப்படுகின்றதோ அதனுடைய பலனை ஏக இறைவன் வழங்குவான் என்கின்ற அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நாங்கள் பிஸ்மில் சொல்லி எங்களுக்கு அதனை குடிக்கலாம். ஆனால் அளவு மிஞ்சிய சில நிலைகளை, போக்குகளை கட்டாயம் நாங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக சஃபா மர்வா சென்றவுடன் செய்கின்ற சில தவறுகள். சஃபா மர்வாவை பொறுத்தவரையில் எங்களுடைய கற்பனையில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குதோ அதற்கு நேராகத்தான் பாபு சஃபா, சஃபாவுடைய எல்லை உங்களுக்கு சென்றால் இலகுவாக இருக்கும். அதனை நாங்கள் தவறவிட கூடாது. அந்த சஃபா மர்வாவுக்கு சொன்னால் வாயினால் நியத்து வைக்கின்ற சிலை, நான் இந்த சஃபா மர்வா தொங்கோட்ட கிரியையை நான் வணக்கத்தை செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ணமோ நியத்து வைத்தலோ இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல. இன்னும் சிலர் அதுக்கு போயிட்டு சேர்ந்ததன் பிறகு விசேஷமாக கௌபாவுக்கு கையாட்டுகின்ற சில நிலைகள், கௌபாவுக்கு அதுக்கு மேலே ஏறிக்கொண்டு கையை காட்டிக்கொண்டு அசைத்து கொண்டிருக்கின்ற நிலைகள், அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இது. அந்த சஃபாவுக்கு ஏறின உடனே அல்லே ஓதப்பட வேண்டிய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்
அதற்கு முன்னால் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அதற்கு பிறகு ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ அஸ்ஸ ஜுந்த வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த துஆவை மனனமிடாமல் புக்களை தூக்கி கொண்டு பின்னால வந்து எங்களை இடிச்சு கீழே போடுகின்ற சில நிலைகள் ஏற்படலாம். எனவே அதனுடைய துஆக்களை மனனமிட்டு பொருளாளத்துடன் நீங்கள் ஓதுவதற்கான முயற்சி எடுங்கள். ஓதாமல் இருப்பது சுன்னத்தான முறை அல்ல. சஃபா மர்வா தொங்கோட்டம் பற்றி எங்களுக்கு தெரியும். சஃபாவிலிருந்து மர்வா 450 மீட்டர். செல்வது ஒரு முறை, வருவது ஒரு முறை. ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் தவாஃப்லே முழுமையாக சுற்றுவது போல சஃபாலிருந்து மர்வாக்கு வந்துட்டு மர்வாலிருந்து சஃபாக்கு போறதை ஒன்றாக நினைத்து 17 சுத்துகின்ற ஒரு 14 முறை சுத்துகின்ற ஒரு நிலை, இது தவறான முறை. இன்னும் சிலர் சஃபா மர்வாக்கு இடையில ஓடும் பொழுது பச்சை லைட் போட்ட அந்த இடம் வருகின்ற பொழுது, மக்கள் நெரிசல் இல்லாத பொழுது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடையூறு ஏற்படாத விதத்தில் வேகமாக அந்த இடத்தில் ஓடுவது, ரமல் ஓடுவது சுன்னத்தான ஒரு முறை. அது ஆண்களுக்கு மாத்திரம்தான். எனவே பெண்கள் அந்த இடத்தில் ஓதுவதும் சுன்னத்தற்ற ஒரு முறை. ஆண்கள் ஓட வாய்ப்பு வசதி கிடைத்தும் கூட அந்த பச்சை லைட்டை பத்தியே சிந்தனை இல்லாமல் வீட்டுக்கு எப்படி ரிட்டர்ன் வாரது போறது, டயர்டு அல்லது எப்படி என்ற அந்த சிந்தனைகளோட ஓடி அந்த இடத்துல ஓடாம அவர்கள் அந்த இடத்தை கடக்க விடுவதும் ஒரு தவறான செயல். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சஃபா மர்வா முழுவதுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய வீரத்தை காட்டிக்கொண்டு அந்த 450 மீட்டர் சுமார் 7 முறை ஆகின்ற பொழுது 3150 மீட்டராக இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டராக இருக்கக்கூடிய அந்த 7 சுத்துகளையும் முழுமையாக ஓடுகின்ற, ரமல் ஓடுகின்ற, நடந்து செல்கின்ற முறையை விட்டுவிட்டு ஓடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் தவறானது. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சஃபா மர்வாயும் பொழுது கட்டாயம் ஒளி இருக்க வேண்டுமே. ஒரு 3வது சுற்றுல ஒளி முறிஞ்சு விட்டது, காற்று பிரிதல் மூலமாகவோ அல்லது வேற எது மூலமாகவோ ஒளி பிரிந்து விட்டது, கட்டாயம் ஒளி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நினைக்கிறார்கள். அதுவும் தவறு. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் விசேஷமான வணக்க வழிபாடுகளில் ஒவ்வொன்றிலும் ஒளிவுடன் இருப்பது மிகச்சிறந்தது. ஆனால் தொழுகைக்கு ஒளி முக்கியம் போல் தவாஃபுக்கும் ஒளி கட்டாயம். ஆனால் சாய்க்கு சஃபா மர்வாக்கு இடையில ஓதுவதற்கு எந்த ஒழுவும் அவசியம் இல்லை. ஆனால் ஒழுவுடன் இருப்பது மிக மிக சிறந்தது. ஆனால் ஒழு முறிந்ததன் காரணமாக கட்டாயம் எவ்வாறாவது அந்த சன நெருக்கத்துடன் வெளியே சென்று ஒழு செஞ்சிட்டு வந்து சேருவதற்கான முயற்சி எடுப்பது ஒரு தவறான செயல். அவருக்கு என்ன செய்யலாம்? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தாராளமாக போவதற்கான அனுமதி இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். தவாஃபில் ஒவ்வொரு சுத்துக்கும் அவர்கள் துஆக்களை கட்டி ஓதுவது போல் இந்த சஃபா மர்வாவில் இந்த சுற்றிலிருந்து அங்க போகல ஒரு துஆ, அங்கிருந்து இங்க வர போகல ஒரு துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிகாட்டல்ல கற்றுக் கொடுத்த துஆவை நாங்கள் ஓதாம இருக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்யலாம்? தவாஃபா இருந்தாலும் சஃபா மர்வாவாக இருந்தாலும் அழகான முறையிலே அல் குர்ஆனை சுமந்து சென்று ஓதலாம். மனனமிட்டவர்கள் மனனமாக ஓதலாம். இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கொண்டிருக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமுல்லதி லா இலாஹ இல்லல் கய்யூம் வ தூபு இலைஹி ஓதிக்கொண்டிருக்கலாம். இது ஓத வேண்டும் என்பதில்லை. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலீம் ஓதலாம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி ஓதலாம். லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு வலா குல் ஷைஇன் கதீர் ஓதலாம். தமிழால தௌபா கேட்கலாம், சிங்களத்தால கேட்கலாம், வேற வேற பாஷைகளால கேட்கலாம். நல்ல விஷயங்களா இருந்தால் கதைக்கலாம். ஆனால் தவாஃபின் பொழுது முற்றா மொபைலை ஆஃப் பண்ணுவது சிறந்தது. ஆனால் செய்யும் பொழுது தேவைப்படுகின்ற பொழுது அல்லது இக்கட்டான நேரத்தில் தவாஃபின் பொழுதும் மக்கள் தவற விட்டாங்க, எங்க போன ஆளுன்னு தெரியாது, மனைவி விட்டுட்டாரு, குழந்தையை விட்டுட்டாரு என்ற நிர்பந்த நிலைக்கும் ஆகும் என்கின்ற சில நிலைகளும் இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். என்றாலும் ஒவ்வொரு ஓட்டத்திலும் குறிப்பான துஆக்களை ஏற்படுத்தி கொண்டு ஓதுவது இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இன்னும் சிலர் சஃபால தொடங்காம மர்வால தொடங்குவார்கள். அதுவும் ஒரு தவறான காரியம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதுதான் நான் சொன்னேன், எங்க ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குதோ அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக பின்பகுதியிலே தான் சஃபா மலை இருக்குது. அந்த பகுதி சஃபான்னு சொன்னால் அந்த பகுதி மர்வாவாக இருக்கும். எனவே அந்த விளக்கத்தையும் முடிந்த அளவு தெரிந்து கொள்வது சிறந்தது. அடுத்தது, மக்காவுக்கு போய் சேர்ந்தீங்கன்றாலும்
கைடுகள் சொல்லிக் கொடுத்த அந்த அம்சங்கள் அனைத்தையும் உங்களுடைய கிரியைகளை செய்ய முன்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆறுதலாக உட்கார்ந்து ஒரு 3-4 நிமிடங்கள் அதுக்காக செலவழித்து இது சஃபா, இது மர்வா, இது இந்த இடங்கள், இது எந்த இடங்கள் என்று தெரிந்து கொள்வது மிக சிறந்தது. அடுத்ததாக நஃபிலான தவாஃப் ஆகுமானது. ஆனால் நஃபிலான சை என்று சொல்லி இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? நஃபிலான சை என்று சொல்லி சையை மட்டும் 7 முறை செஞ்சுட்டு போகக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது கட்டாயம் சஃபா மலையில் ஏற வேண்டும், ஏறுவது சுன்னா. அதுக்காக பிள்ளைகள் குழந்தைகள் அடிச்சு கொண்டு பிரட்டி கொண்டு ஏறுகின்ற சில நிலைகளை எல்லாம் காண்கிறோம். அது சுன்னத்தான முறை அல்ல. அது ஒரு பெரும்பாவமான ஒரு நிலையாக சில வேளைகளில் மாறக்கூடிய நிலைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது போல சை முடிச்சது பிறகும் சைக்காக வேண்டி 2 ரக்காத் என்று சொல்லி அவர்கள் சொந்தமாக சலாத்து சை ரகாத்தை சை என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒரு செயலையும் நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தின் காரணமாக எங்களுக்கு கற்றுத்தரல, நாங்க உருவாக்கி அது இரக்கம் கூடுதலாக அவங்களை விட சுவர்க்கத்துக்கு நல்ல இடம் செல்வதற்காக வேண்டி என்று கூட்டி குறைக்கின்ற ஒரு நிலைகள் ஆபத்தான ஒரு நிலை. எனவே நாங்கள் முற்று முழுதாக எங்களுடைய இந்த ஹஜ் கிரைகளிலே எந்த கூட்டல் குறைத்தல் இல்லாமல் செய்வதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்தது முடிவெட்டுறது, மொட்டை போடுவதோட தொடர்பான சில தவறுகள். ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தடுக்கப்பட்ட விதத்திலே மொட்டை போடுகின்ற சில முறைகள், ஒரு இடத்துல கொஞ்சம் முடிகளை வச்சு அல்லது வைக்காம குறைத்து கூட்டி இஸ்லாத்துக்கு முரணான விதத்திலே வெட்டுகின்ற சில நிலைகள் ஏற்படுகிறது. அது கட்டாயம் நாங்கள் தவிர்க்க வேண்டும். இன்னும் சிலர் அந்த இடத்திலே சில பிசினஸுக்குரிய சில சிறுவர்கள், அந்த ஊர்வாசிகள் அல்லது நைஜீரியா, சோமாலியா ஊர்களில் இருந்து விசிட்டிங் விசா, உம்ரா விசால ஜம்பிங் ஆகி பாஞ்சி அவடத்துல இருக்கிற சிலவர்கள் பிசினஸுக்காக வேண்டி அந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறார்கள்? கத்திரிக்கோலை வச்சு பெண்களுக்கு தான் இந்த அளவுல வெட்ட வேணும். அதே வேலைய ஒரு ஆணுடைய தலையில லேசாக தலைமுடிய மேலுக்கு 2-3 இடத்தை வெட்டிட்டு விடுகின்ற ஒரு நிலை முடியாது. 2 கட்டை, ஒன்று ஹல் முற்றாக மொட்டை போட வேண்டும், அல்லது தக்சீர் என்று சொல்லி 1லயோ 2லயோ 3லயோ எப்படியோ சரி ஷார்ட் பண்ண வேண்டும், கத்தரிக்க வேண்டும். அல்லது நாங்க சாதாரணமாக முடிவெட்டுற மாதிரி முழு தலையிலும் இருந்து எல்லா பகுதியையும் வெட்டலாம். உங்களுக்கும் வெட்டி கொடுக்கலாம், சகோதரருக்கும் வெட்டலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் பிழையான முறை உங்களுக்கு இப்பொழுது தெரியும். ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? வீட்டிலிருந்தே மொட்டையை போட்டுக்கொண்டு போறது, வீட்டிலிருந்தே குறைத்து கொண்டு போறது. இது ஒரு பெரிய இதுண்டாக இருந்தாலும் மொட்டையை போட்டுக்கொண்டு போற முறை ஒரு தவறான முறை. ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற அந்த ஹஜ் தருகின்ற படிப்பினைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்காக எதனையும் விட தயார். ஸ்கூல்ல படிக்கிற காலம், காலேஜ்ல படிக்கிற காலம், யூனிவர்சிட்டியில இருக்கிற காலம், பிரின்சிபல், ஸ்கூல் ஸ்டாஃப், எங்களை பொறுப்பானவர் ஏதாவது ஒரு நாங்க குற்றத்தை செய்ததுக்காக முடியை வெட்டு ஷார்ட் பண்ணு மொட்டை போடு என்றால் ஸ்கூல்லையும் பிரட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் முழு உலக மக்களும் அவர் பெரும் பெரும் பதவிகள் இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், டிஏஜிகளாக இருக்கலாம், ஓஎஸ்சிகளாக இருக்கலாம், பெரும் பெரும் பதவிகளாக இருக்கலாம், பதவி பட்டங்களோடு இருக்கலாம். மொட்டை போடு என்றால் இறைவனுக்காக நான் மொட்டை போடுகிறேன், ஷோட் பண்ணுங்க என்றால் இறைவனுக்காக நான் ஷோட் பண்ண தயார், கல்லை அடிங்க இறைவனுக்காக கல்லை அடிக்க தயார். முழு தியாகங்களுக்கும் ஒரு பயிற்சிகரமான ஆயுளில் ஒரு முறை செல்கின்ற அந்த ஒன்றுகூடல் சாதாரணமான ஒன்றுகூடல் அல்ல. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மொட்டை போடுவது பற்றி வந்த ஹதீஸ் மிகச் சிறந்தது. ஆனால் கத்தரிக்கவும் ஏலும் என்ற நிலையில் இஸ்லாம் கற்றுத்தந்த விதத்தில் செய்வதற்கான முழு முயற்சியும் நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு சில பெண்கள் செய்கின்ற ஒரு தவறு, அவர்களுடைய முடியை இந்த விரலுடைய நுனி அளவு அவர்கள் வெட்ட வேண்டும் என்பதற்காக எல்லா ஆண்களும் பார்த்து கொண்டக்கூடிய இடத்திலே அவருடைய தலைமுடிகளை துறக்கின்ற ஒரு நிலை ஹராமான ஒரு பெரும்பாவமான செயல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மினாவிலே செய்யக்கூடிய சில தவறுகள். மினாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அந்த மினாவிலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்ன? அந்த இடத்திலிருந்து இரவு தங்கி அங்க செய்ய வேண்டிய சில அம்சங்கள், தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுகிறது. உதாரணமாக லுஹர், அசர், இஷா. அப்ப அந்த மினாவில் இருக்கின்ற பொழுது சிலர் என்ன செய்வார்கள் என்றால்
தல்பியாவை விடுறது அது ஒரு பெரிய தவறு. ஏன்னா தல்பியா எது வரைக்கும் 8ஆம் நாள்ல மீண்டும் தொடங்கினிலிருந்து 10ஆம் நாள் கல்லடிக்கும் வரைக்கும் நாங்கள் தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா சொல்றதே இல்லை. ஏதோ அந்த மீகாத்துல தாயிஃப்ல கர்ன் மனாசில்ல அல்லது எலம்லம்ல அல்லது இந்த இடத்துல அந்த இடத்துல சொல்லி நாங்கள் வெயிட் பண்றோம். அது தவறு. கட்டாயம் அந்த தல்பியாவை இடைக்கிட ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மினால தங்குறது இல்லை. அந்த அரபாவுக்கு முந்தின நாள் இதால தங்காம மக்கா மதீனா அல்லது மக்கா வெளியில ஜித்தா அங்க எங்க போயிட்டு சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதுவும் தவறானது. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், தொழுகைகளை சேர்த்து தொழுகிறது. இஸ்லாம் கட்டுத்தந்த விதத்துல சுருக்கி தொழுகிறதும் இல்லை. இன்னும் சிலர் என்ன செய்யறது, நாங்க ஆரோக்கியமா தானே இருக்கிறது, நல்லதானே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாலிருந்து வந்தாங்க 600 கிலோமீட்டர்ல, அது ஒரு பக்கம். நாங்க பிளைட்லயே வந்தது. நாங்க என்ன செய்வோம், அதை 4 ரக்காத்தாவே தொழுவோம். எப்படி 4 ரக்காத்தா தொழுகிறது? லோஹர் 2 ரக்காத்தான் தொழ வேணும் என்று இஸ்லாம் பண்ணிக்குது, நாங்க 4 தொழுகிறது. அசர் 2 ரக்காத்தான் தொழ வேணும் உரிய நேரத்துல, 4 தொழுகிறது. இஷா 2 ரக்காத்தான் தொழ வேணும் என்ற சலுகை கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் எடுக்காமல் இருப்பதும் ஒரு தவறு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மினால செய்கின்ற ஒரு பெரும் தவறு, இரவுல ஐயாமு தஷ்ரீக் என்ற துல்ஹஜ்ஜா 11, 12 இந்த 13 நாட்களில் இரவில் தங்க வேணும் மினாவில் என்கின்ற அந்த தங்குறத இரவுல விடாம என்ன செய்யறது, பாலெல்லாம் மினால இருந்துட்டு இரவுல நல்ல ஓய்வு நேரமே நல்ல ரெஸ்டா இருக்குது என்று சொல்லி நாங்க என்ன செய்யறது, எங்கட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் மாரும் குடும்பத்தினர்களும் நண்பர்களும் சகோதரர்களும் என்று சொல்லி மக்கா ஜித்தா அப்படி போயிட்டு மெதுவாக வந்து சேருகின்ற சில நிலைகள், இதெல்லாம் மிக முக்கியமாக நாங்க தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான தவறுகள். இன்னும் சிலர் மினால என்று சொல்லி அசீசியால தங்குறது அல்லது மினால என்று சொல்லி அரசாங்கம் அனுமதிக்காத சில இடங்களில், சில நேரம் மினா என்று சொல்லி அரவாசி மினாவும் முஸ்தலிஃபாவும் சொல்லி தொடர்ந்து வருகின்ற பொழுது அரசாங்க அனுமதியுடன் அனுமதித்த இடங்களாக இருந்தால் ஒரு 2-3 லட்சம் பேர் அந்த இடத்துல இருப்பாங்களாக இருந்தால் அதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் வசதி வாய்ப்பு எல்லாம் இந்த டென்ட்டில் இல்ல, அசீசியால ஒரு ரூம் ஒன்றை ரெண்ட் பண்ணி கொண்டு போய் திருந்தோம் என்றால் நிம்மதியா இருக்குது, யாரோ ஒரு ஆள்கிட்ட ஃபத்வா இருக்குது என்று சொல்லி அவ்வாறாக அந்த இடங்களுக்கு போய் இருப்பதாக இருந்தால் அதுவும் நாங்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான சில தவறுகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது அரஃபா. அரஃபால செய்கின்ற தவறுகள். அரஃபா என்றாலே ஹஜ் தான், ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்கின்ற இஸ்லாமிய வலியுறுத்தல் இருக்கின்ற பொழுது அதனை நாங்கள் திட்டமிட்ட அமைப்பில் பயன்படுத்துவதில்லை. ஒன்று, அந்த அரஃபாவுக்கு வெளிக்கிளம்பி செல்கின்ற பொழுது கம்பீரமான முறையிலே தல்பியாவை பகிரங்கமாக ஆண்கள் சத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவையை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நாங்க என்ன செய்கிறோம், தல்பியா சொல்றது இல்ல, யாராலும் யாகப்படுத்தினா தான், 2 பேர் சொன்னா தான் சொல்றது என்கின்ற நிலை ஒரு தவறு. எனவே நாங்கள் தல்பியாவை கட்டாயம் கூற வேண்டும். அரஃபா உள்ளால் நுழைய வேண்டும். அரஃபா என்று சொல்லி நாளைக்கு நைட்ல அரஃபாவுடைய காலையில நாங்க போயிட்டு மாறி போறங்காட்டி அங்க இருப்போம். நாங்க என்ன செய்யறது, கொஞ்சம் அரஃபாக்குள்ள நுழையாம அரஃபால வெளியில நிக்கிறது, அவசரமாக முஸ்தலிஃபாவுக்கு திரும்பி போறதுக்காக. எனவே இது ஒரு பெருந்தவறு. அரஃபாவில் தரிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய கடமை. அரஃபாவில் மறுபு வரங்காட்டியும் தரிக்க வேண்டும் என்பது ஒரு வாஜிபான ஒரு கடமை. அதனை விடுகின்ற பொழுது ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருவதை எங்களுக்கு பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் அந்த அரஃபாவுடைய இடம் ஹுதூத், அந்த இடம் இருக்கும், எல்லை இருக்கும், அந்த எல்லைக்குள் இருக்க வேண்டியது ஒரு நிர்பந்த கடமை. அரஃபாவில் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன? 2 தான். ஒன்று, அரஃபாவில் தங்க வேணும். அரஃபாவில் தங்குகின்ற பொழுது செய்ய வேண்டிய வணக்கங்கள் 2. என்ன? முதலாவதாக நாங்கள் லுஹருடைய வேளையில் சுமார் 1 மணி என்று சொன்னால் அந்த 1 மணிக்கு நாங்கள் ஒரு அதான் சொல்லி முதலாவது இகாமத் சொல்லி 2 ரக்காத்துகள் லுஹரை 1 மணிக்கு தொழு விடுவோம். மறு 1:10 ஆகும் பொழுது என்ன செய்வோம், அந்த சலாம் முடிஞ்ச உடனே இகாமத் 2வது இகாமத் சொல்லி அசரை முற்படுத்தி அந்த 1 மணிக்கே நாங்கள் தொழுது முடிஞ்சிடுவோம். இதுதான் சுன்னத்தான முறை. அந்த இடத்துல நேரம் இருக்குது, சிறப்பு இருக்குது என்று சொல்லி நாங்க 4 ரக்காத் லுஹரை தொழுகிறதோ இல்ல அசர அவருடைய நேரத்திலே இருக்கிறோம் தானே என்று சொல்லுவதோ இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல. 2வது என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவை பற்றி சொன்ன சிறப்பம்சங்களை பாருங்கள். ஷைத்தான் விரண்டோடுகின்ற இழிநிலைக்காகி அந்த லைலத்துல் கத்ர் இரவென்றாலும் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால்
அரஃபா என்கின்ற மிக முக்கியமான அந்த பகல் வேளை நிச்சயம் சத்தியம் நாங்கள் கேட்கின்ற எல்லா பிரார்த்தனைகள், தௌபாக்கள், இஸ்திக்ஃபார்கள், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப்பட முடியுமான நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஒரு நிலை கொண்ட ஒரு நாள் தான், நேரம்தான், பால் பொழுதுதான் அந்த அரஃபாவுடைய நாள். அதிலே நாங்கள் பிரார்த்தனையிலே, இஸ்திக்ஃபாரிலே, தௌபாவிலே, குர்ஆன் ஓதுவதிலே, நல்ல வணக்க வழிபாடுகளிலே இருக்க வேண்டுமே தவிர வீணாக உட்கார்ந்து கொண்டிருப்பது ஒரு தவறான செயல். எனவே நாங்கள் முற்றாக வீணாக நேரத்தை கழிப்பதை முழுமையாக நாங்கள் என்ன தவிர்க்க வேண்டும். இன்னும் சிலர் அந்த அரஃபாவிலே துஆ கேட்கும் பொழுது அரஃபாவிலே இருக்கக்கூடிய ஜபலுர் ரஹ்மாவை முன்னோக்கி கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அரஃபாவில் இருந்தாலும் நீங்க வெளியிலே வந்து பார்த்தால் கிப்லா என்று சொல்லி அழகாக ஒரு 4-5 பாசையில போட்டிருப்பாங்க ஒரு அம்புக்குறி. அதை பார்த்து கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம். ஏன் கிப்லாவை முன்னோக்குவது ஆதாபு துஆவிலே மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் சிலர் அரஃபால இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளையும் பிப்பது தடுக்கப்பட்டது என்று நினைப்பார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், கஅபாவுடைய எல்லை என்று சொல்லி நிஹாயத்து ஹுதூதுல் ஹரம், பிதாயத்து ஹுதூதுல் ஹரம், ஹரமுடைய எல்லையின் ஆரம்பம், துவக்கம், ஹரமின் எல்லையின் முடிவு என்று சொல்லி ஒரு எல்லையை போட்டிருப்பார்கள். அதே மாதிரி மினாவுடைய எல்லையின் ஆரம்பம், மினாவின் எல்லையின் முடிவு, அரஃபாவின் எல்லையின் ஆரம்பம், அரஃபாவின் எல்லையின் முடிவு, முஸ்தலிஃபாவின் எல்லையின் ஆரம்பம், முஸ்தலிஃபாவின் எல்லையின் முடிவு என்று சொல்லி விரிவாக அழகான பெரிய போர்ட்ல அரபால, இங்கிலீஷால, உருதால போட்டிருப்பார்கள். எனவே நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். அரஃபாவுடைய சில பகுதிகள் ஹரத்துடைய எல்லையாக வருகிறது. ஆனால் ஹரத்துக்கு வெளியால் தான் அரஃபாவுடைய அதிகமான பகுதி வருகிறது. எனவே ஹரத்துக்கு வெளியால் இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுல மரம் செடி கொடிகளை எங்களுடைய தேவைகளுக்காக பறிப்பதில் எந்த குற்றமும் இல்லை. நிர்பந்தமாக வருகின்ற பொழுது அநியாயமாக பிச்சு போடுவது அது எந்த இடமாக இருந்தாலும் ஹராம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். இன்னும் சிலர் கட்டாயமாக அரஃபாவிலேயே கொத்துபா ஓதப்படக்கூடிய கொத்துபாவுக்குத்தான் சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஜிபான ஒரு கட்டாய ஃபர்தான நிலையை ஏற்படுத்தி கொண்டு அந்த மலைக்கு சென்று ஏறக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதனையும் நாங்கள் தவிர்க்க வேண்டும். முடிந்தால் செல்ல வசதி வாய்ப்பு இருந்தால் அந்த நிலையும் இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருப்பாங்க. மீது 25 லட்சம் பேரும் அவங்களோட டென்ட்ல இருந்தால் தான் உயிர் சேதங்கள் ஆபத்துகள் ஏற்படாத ஒரு நல்ல நிலைக்கு அவருடைய வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்னும் சிலர் அரஃபால தங்க வேண்டும். எப்பொழுது? அதிகாலையிலே நாங்கள் மினாவிலிருந்து அந்த 9வது நாள் அரஃபாவுக்கு வந்து சேர்ந்து 10-11 மணிக்கு வந்து சேர்ந்தோம் என்றால் அந்த நேரத்திலிருந்து மாலை மகரிபு அந்த டைம் படி எத்தனை மணிக்கு முடியுமோ அது வரை நாங்கள் இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதுதான் இஸ்லாமிய முறை. அதன் பிறகுதான் சூரியன் மறைந்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்திலிருந்து முஸ்தலிஃபா செல்ல வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு சிலர் முன்கூட்டியே முஸ்தலிஃபா செல்கின்ற சில நிலைகளை, அசரோட முஸ்தலிஃபா போறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள். ரைட். அடுத்தது முஸ்தலிஃபாவில் செய்கின்ற சில தவறுகள். முஸ்தலிஃபாவுக்கு அவசரமாக செல்வது ஒரு தவறு. ஆனால் சிலருக்கு விதிவிலக்கு இருக்குது. ராணுவ வீரர்கள் அல்லது வேற முக்கியமான தொழில்கள்ல வைத்தியத்துறையில இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான அனுமதிகள் எல்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த முஸ்தலிஃபா செல்லும் வரை மகரிப் தொழக்கூடாது என்கின்ற இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கிறது. ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், போற வழியிலே ஏன் முஸ்தலிஃபா மினா, முஸ்தலிஃபா அரஃபா, நாங்க மினால இருந்து முஸ்தலிஃபாவை தாண்டி அரஃபாவுக்கு வந்துட்டோம். அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்வது 5-6 கிலோமீட்டராக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய 20-25 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணித்தியாலங்கள் அந்த 6 கிலோமீட்டரை கடப்பதற்கு தேவையா இருக்கும். எனவே பொறுமையுடன் அந்த செல்ல வேண்டும். அதே நேரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், இஸ்லாம் கற்றுத்தந்த விதத்தில் முஸ்தலிஃபாவுக்கு சென்றுதான் நீங்கள் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து சுருக்கி பிற்படுத்தி தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது, இல்ல இப்ப மகரிப் பிந்துட்டு ராவு 10 மணி ஆகிட்டு இன்னும் மகரிப் தொழவில்லையே, ரோட்டிலே தொழுதுடுவோம், தேவையில்லை. தாராளமாக சஹாபாக்கள் காலத்திலும் இது நடைபெற்றது. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஒன்று கூடிய அந்த சஹாபாக்களுடைய சனப்பெருக்கம்
அந்த சின்ன வழிகளிலே மலைகளுடன் கூட இருந்த அந்த வழிகளிலே காணப்பட்டது. அவர்கள் லேட்டாகி தாமதித்து தொழுதார்கள். எனவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது முஸ்தலிஃபா போய்த்து சேருகிறோமோ சேர்ந்தவுடன் மக்ரிப் 3 ரக்காத் ஒரு அதான் சொல்லி மக்ரிப் 3 ரக்காத்தை தொழுதுவிட்டு இஷா 2 ரக்காத்தை நாங்கள் பிற்படுத்தி அந்த மக்ரிபை பிற்படுத்தி இஷாவுடைய நேரத்தில் நாங்கள் தொழுவோம். அதன் பிறகு செய்ய வேண்டிய வணக்கங்கள் வித்ர் மாத்திரம்தான். அதன் பிறகு தூங்க வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பேய்த்து சேர்ந்ததில் இருந்து மக்ரிபை தொழாம வேற வணக்கங்களில் ஈடுபடாம நாளைக்கு கல்லடிக்கிறதுக்காக வேண்டி கல்லை பொறுக்குகின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அது தாராளமாக 5-10 நிமிடங்களில் செய்யலாம். அதுக்கு முன்னால நாங்கள் அந்த முஸ்தலிஃபாவில் வந்து சேர்ந்து அந்த மஷ்அருல் ஹராம் என்ற இடத்திலே அல்லது முஸ்தலிஃபா போர்டருக்குள்ளே இருந்து பிரார்த்திக்க வேண்டிய நிலைகள், நல்ல முறையிலே அடுத்த நாள் இருக்கக்கூடிய டியூட்டிக்கு நாங்கள் நல்ல முறையிலே தூங்கி ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதை எல்லாம் நாங்கள் மறந்து கல்லை பொறுக்குகின்ற பணிகளிலேயும் போட்டோ எடுக்கிற வேலைகளிலும் ஈடுபடுகின்ற தவறுகளை நாங்கள் நோக்க வேண்டும். இன்னும் சிலர் விசேஷமாக முஸ்தலிஃபா என்ற ஒரு பொது இடம் என்பதனால் கிப்லாவை பார்க்காமல் இருக்கக்கூடிய மக்களிடம் கிப்லா எங்கன்னு கேட்காமல் ஏதோ ஒரு பக்கத்துக்கு நினைத்த மாதிரி கிப்லா இல்லாமல் தொழுகின்ற ஒரு பெருத்தவரை செய்கின்றோம். ஃபஜ்ரை கிப்லாவுக்கு பிள்ளையாக செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம். தாராளமாக இருக்கக்கூடிய அதிரடிப்படையிடம் போலீசிடம் அழகாக எங்கே கிப்லா என்று சொன்னால் அழகாக சொல்லுவார்கள். அல்லது போர்டுகளை பாருங்கள், கிப்லாவை ஃபஜ்ர் தொழுவதற்கு தேவைப்படுகிறது, மக்ரிப் இஷாவுக்கு தேவைப்படுகின்றது. எனவே தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில ஊமை பாசையில கேட்டாலும் அவர்கள் காட்டி தருவார்கள். கிப்லா கிப்லான்னு சொன்னாலே அதுக்கான தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது முஸ்தலிஃபாவிலே நாங்கள் அதிகாலை வரை நாங்கள் தங்குவோம். ஃபஜ்ர் தொழுதலின் பிறகு நாங்கள் அந்த இடத்திலிருந்து மினாவுக்கு செல்வோம். ஆனால் சிலருக்கு விதிவிலக்கு இருக்கு. அது கற்றறிந்த ஆலிம்களிடம் நீங்கள் கேட்டு தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது கல்லடிப்பதில் தொடர்பான சில தவறுகள். கல்லடிப்பது 2 பகுதியாக இருக்குது. ஒன்று 10வது நாள் பெருநாள் நாள் கல்லடிக்கின்ற நேரம் எப்பொழுது? அதிகாலையிலிருந்து லோஹர் வரும் வரை. சில நேரம் இந்திய சவுதி அரசாங்கத்தில் ஃபத்வாக்களுடைய தீர்ப்பும்படி ஒரு அசர் வரங்காட்டியும் சனப்பெருக்கத்தை பொறுத்தவரையில் நீட்டுவார்கள். ஆனால் இப்பொழுது நீட்ட வேண்டிய தேவை வராது. கிட்டத்தட்ட பெரிய அளவிலே அந்த ஜம்ராத் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது 11, 12, 13 நாட்களுடைய கல்லறிதல் எப்ப ஆரம்பிக்கும்? லொஹரில் இருந்து மக்ரிப் வரங்காட்டியும். எனவே அதனுடைய நேரத்தையும் சில நேர சனப்பெருக்கங்கள் தொகை கூடுகின்ற பொழுது ஃபத்வாக்குடைய தீர்ப்போட அவர்கள் நேரத்தை விரிவுபடுத்தக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிலர் கற்களை பொறக்கி கழுவி எடுத்து போடக்கூடிய சில நிலைகள். இன்னும் சிலர் பெரிய கற்களை எடுப்பார்கள், செருப்பால இதால அடிக்கக்கூடிய சில நிலைகள். இன்னும் சிலர் இது ஷைத்தான் தான் இருக்குது என்று சொல்லி ஷைத்தானிய உணர்வோட அவன் என்ன செய்வான், எங்களை விட்டு பிடிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அதனுடைய தெளிவில்லாமல் அடிக்கக்கூடிய சில நிலை. எனவேதான் நாங்கள் இந்த நடத்துகின்ற இந்த கருத்தரங்கிலே நீங்கள் விரிவாக பயனை பெற்று உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இதன் பிறகு செல்வோருக்கும் கற்றுக் கொடுங்கள். அதனுடைய இடத்தை தெரிய வேண்டும். முதலாவது சின்ன இடம் இருக்குது, 2வது உஸ்தா நடு இடம் இருக்குது, 3வது குப்ரா அல்லது அக்கபா என்ற பெரிய இடம் இருக்கின்றது. அதிலே சிலர் தவறு செய்வார்கள். அடிக்கும் பொழுது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்றது இல்லை, ஒவ்வொரு ஜாய் துவாகலம் ஓதுறது, அல்லது கோத்தோட வெறியோட அடிக்கின்ற சில முறைகள், அல்லது பயங்கரமான பெரிய கற்கள் செருப்பு சப்பாத்து இவற்றால் அடிக்கின்ற சில நிலைகள். இதெல்லாம் தவறு. இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த 11, 12, 13 நாள் முதலாம் இடத்துல கல்லடிச்சிட்டு வலது பக்கமா பேய்த்து கிப்லாவை முன்னோக்கி துவா கேட்கணும். அதை விடுவார்கள். நடுப்பக்கத்துல அடிச்சிட்டு இடது பக்கத்துக்கு வந்து கிப்லாவை முன்னோக்கி துவா கேட்கணும். இதையும் விடக்கூடிய சில நிலைகளை பார்க்கிறோம். 3வது இடத்துக்கு கல்லடிச்சு விட்டு துவா கேட்கின்ற ஒரு தவறையும் செய்கின்ற நிலையை பார்க்கிறோம். 3வது இடத்துக்கு கல்லடிச்சால் அவ்வாறு செல்லி விடுவதுதான் ஒரு சுன்னத்தான முறை என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். கற்களுடைய அளவை பொறுத்தவரையில் சின்ன கற்கள், பெரிய கற்கள், இப்படி கற்கள் அப்படி கற்கள் என்றது இல்ல. இலங்கையிலிருந்து இப்படி எடுத்துட்டு போக முடியாது. தாராளமாக முஸ்தலிஃபால ஆறுதலாக அல்லது மினாலே உங்களுக்கு புறக்கிக் கொள்ள முடியும். எனவே இது அதோட தொடர்பான சில அம்சங்கள். இன்னும் சில தவறுகள் குர்பானியோட தொடர்பான சில தவறுகள். குர்பானியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், குறைவான ஆடு
விலை குறைந்த ஆடு, கொம்பில்லாத, நோயுற்ற இவ்வாறான ஆடுகளை நாங்கள் எப்பொழுதுமே தெரிவு செய்யக்கூடாது. இறைவனுக்காக அந்த மக்காலே கொடுக்கக்கூடிய அந்த தமத்துடையோ அல்லது கிரானுடையோ ஹதியாக இருந்த என்ற ஹதி குர்பானியாக இருந்தாலும் சரி. ஏன் ஹதி குர்பானி எங்களுக்கு சாப்பிடலாம், அதில் ஒரு பங்கு. ஆனால் தம் குர்பானி அல்லது ஃபிதியா குர்பானி என்ற அந்த குற்றவியல் குர்பானியாக இருந்தால் அது எங்களுக்கு சாப்பிட இயலாது. அதுல நாங்க அலட்சியம் காட்டக்கூடாது. பெருமதியான, நல்ல, ஆரோக்கியமான, நடுநிலையான ஆடை இஸ்லாம் கற்றுத்தருவது மாதிரி எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது. இன்னும் சிலர் பெருநாளைக்கு முந்தைய நாளே, அரஃபா நாளே மெதுவாக ஆர்டர் பண்ணி அறுக்கின்ற சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். முடியாது. பெருநாள் நாள் நாங்கள் கல்லை அடித்ததன் பிறகு அந்த குர்பானியை கொடுப்போம், அல்லது கல்லை அடித்ததன் பிறகு மொட்டை அடிப்போம் அல்லது கத்தரிப்போம் அந்த நிலை. எனவே பெருநாளுக்கு முன்னால், அதாவது அந்த கல்லடிப்பதற்கு முன்னால் குர்பானை கொடுக்கின்ற சில நிலைகளை நாங்கள் தெளிவாக உலமாக்களிடம் கேட்டு அதனுடைய தெளிவுகளை பெற்று செயற்படுத்துவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். இன்னும் சிலர் அறிமுகமற்ற சில சகோதரர்களிடம் அதனை கொடுத்து அறுப்பதற்கான சில நிலைகளை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் கொடுத்தார்களா என்பதே இல்லை என்பதிலே சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலைகள் வருகின்ற பொழுது அது ஆபத்தான ஒரு நிலை. இறுதியாக தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதாயை பொறுத்தவரையில் சிலர் அதை கம்ப்ளீட்டாக, முழுமையாக பிரியாவிடை தவாஃபை விடக்கூடிய நிலையை காண்கிறோம். ஆண்களை பொறுத்தவரையில் எந்த காரணம் கொண்டும் விடவே கூடாது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சில சலுகைகள் இருக்கின்றது. அந்த சலுகையை அவர்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அந்த தவாஃபை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்கு மாத்திரம்தான் தவாஃபுல் விதா, உம்ராவுக்கு தவாஃபுல் விதா என்று ஒன்று கிடையாது. அந்த தவாஃபுல் விதாவையும் இஃபாலாவையும் சேர்த்து செய்வதற்கான அனுமதியும் இஸ்லாத்தில் இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அந்த தவாஃபுல் விதா செஞ்சுட்டு இது பிரியாவிடை தவாஃப்னு சொல்லிட்டு 7 சுத்தையும் முடிச்சிட்டு அப்படியே பின்பக்கத்தை கபாக்கு காட்டாம அப்படியே பின்னுக்கு கையை காட்டிட்டு போகின்ற சில இஸ்லாத்துக்கு முரணான சில செயல்முறைகள் இருக்குது. அவற்றையும் நாங்கள் தவிர்த்து நடக்க வேணும் என்று சொல்லி இறுதியாக ஒரு 3-4 நிமிடங்களில் எங்களுடைய மஸ்ஜித் நபவி விசிட்டை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஹஜ்ஜி என்று சொன்னால் அது ஹஜ்ஜி உம்ராவுக்கு மாத்திரம்தான் தொடர்பே தவிர மஸ்ஜித் நபவிக்கோ பலஸ்தீனுக்கோ ஹஜ்ஜிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் விசேஷமாக தரிசிக்கின்ற மஸ்ஜிதுகள் இந்த 3. மஸ்ஜிதில் ஹரமிலே தொழுகின்ற 2 ரக்காத் தொழுகைகளுக்கு மஸ்ஜித் நபவி அக்ஸாவை தவிர்த்து ஏனைய இடங்களில் 100,000 1,00,000 தொழுகைகள் தொழுவதற்கு சமன். மஸ்ஜித் நபவியில் தொழுகின்ற தொழுகைக்கு 1000 பலஸ்தீன தொழுவதற்கு ஹரத்தையும் நபவியையும் தவிர 500 தொழுகைகள் ரக்காத்து 500 ரக்காத் தொழுகைகள் தொழுகின்ற நன்மைக்கு நேரானது என்று இஸ்லாம் சொல்லப்பட்டிருப்பதனால் மஸ்ஜித் நபவி உங்களுக்கு எந்த நாளிலும் தரிசிக்க செல்லலாம். ஆனால் நாங்கள் தரிசிக்க செல்வது மஸ்ஜித் நபவியே தவிர அருமை தூதர், இறுதி தூதர் சையதுனா முஹம்மதுனா ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை அல்ல. அது எப்பொழுதும் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஜியாரத் செய்யலாம். நாங்கள் ஜியாரத் செய்ய செல்வது மஸ்ஜித் நபவியை தவிர அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை அல்ல. அவ்வாறாக மஸ்ஜித் நபவிக்கு செல்லும் பொழுது மஸ்ஜித் நபவியை நாங்கள் தரிசித்ததன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு சென்று சலாம் சொல்வது சிறந்தது. சொல்ல வேண்டிய முறையை நீங்கள் கற்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கபரோடு அடுத்திருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அது ஒரு சுன்னத்தான ஒரு சிறந்த செயல். மாறாக ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், தவறொன்று செய்கிறார்கள். செல்வது கபரை தரிசிப்பதற்கு என்கின்ற எண்ணம் அது, அல்லது கபருக்கும் அதுக்கும் ஹஜ்ஜிக்கும் இடையில மஸ்ஜித் நபவிக்கும் இடையில எந்த தொடர்பும் கிடையாது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்வோம். இன்னும் சிலர் கபருக்கு சென்றால் கபரை முத்தமிட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை சுவர்க்கத்து கல்லு முத்தமிடுவதுமாய் முத்தமிட்டு தொட்டு பரக்கத் பெறுகின்ற சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்கு முரணானது. எங்களது சஹாபாக்கள் யாருமே அதை காட்டித்தரவில்லை. எங்களுடைய சலஃபுகள் 4 இமாம்கள் யாருமே அதனை கற்றுத்தரவும் இல்லை என்பதை இஸ்லாமிய வழிகாட்டலில் எங்களுக்கு பார்க்கலாம். மேலும் நாங்கள் அந்த இடத்தில் மஸ்ஜித் நபவிக்கு சென்று துஆ கேட்கும் பொழுது கபரை முன்னோக்கி துஆ கேட்க கூடாது, நேர் மாறாக கிப்லாவை முன்னோக்கி நாங்கள் துஆ கேட்க வேண்டும் என்பது இஸ்லாமிய முறை. எனவே அவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது தவிர
மஸ்ஜிதில் நபவிக்கு பிறகு அங்கே நாங்கள் சென்றால் மிக முக்கியமாக பக்கியை சென்று அந்த இடத்துக்கு ஒரு கபரை தரிசித்தால் சலாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய முறைகளை பேணி நடந்து கொள்வதோட உஹுத் மலை அடிவாரத்துக்கு சென்று அங்கேயும் நாங்கள் சலாம் சொல்லி நாங்கள் பயன்படுத்துவது போல மஸ்ஜித் குபாவுக்கு செல்வது போன்ற ஒரு 4-5 இடங்கள் மாத்திரம்தான் ஹதீஸாக வாரிதாக இருப்பதே தவிர வேற அது நிர்பந்தமாக செய்ய வேண்டிய தேவையும் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனுடன் நான் இந்த சிறிய ஒரு விளக்கத்தை, ஏதும் தவறுகள் இருந்தால் அது அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏதும் இது தவிர்ந்த சில தவறுகளும் இருக்கும், அல்லாஹு ஆலம். நான் சொன்ன அம்சங்களில் நல்லது சத்தியம் இருந்தால் அவற்றை ஏற்று நடக்கவும் அது இறைவனிடம் இருந்தது. ஏதும் தவறுகள் இருந்தால் இறைவனுக்காக மன்னித்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லி, இறுதியாக இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இறைவன் ஏற்படுத்துவதற்காக மாற்றி அமைப்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனையுடன் அவற்றை கற்று அதன்படி நல்ல முறையில் நடத்துவதற்கான எங்களுடைய நண்பர்கள், குடும்பத்துடன் செல்வோர் ஒரு நல்ல குடும்ப நட்பு ஏற்படுத்தி கொண்டு திருப்தியான முறையிலே அந்த ஹஜ்ஜை செய்வதற்கான முழு முயற்சியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.